இந்த 2 பேருடைய காணிக்கையில கர்த்தர் யாருடைய காணிக்கை ஏற்றுக்கொண்டாரு? ஆபேலுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டார். காயினுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை, அங்கீகரிக்கவில்லை. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். காயின் என்ன வேலை செய்கிறானோ அதனுடைய கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேல் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகள் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேல் கொண்டு வந்தது எப்படிப்பட்ட காணிக்கை என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. காயின் கொண்டு வந்த காணிக்கை எப்படிப்பட்டது என்று இங்கே சொல்லவில்லை. அப்போ கர்த்தர் ஏன் காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கவில்லை? ஒருவேளை அவனுடைய காணிக்கை ஏன் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லி ஆபேலுடைய காணிக்கையை நம்ம வைத்து பார்க்கும்போது அது தெரிகிறது. ஓரளவுக்கு காயினுடைய காணிக்கையை விட ஆபேலுடைய காணிக்கை கொஞ்சம் மேன்மையானது, அதில் கொஞ்சம் கொழுமையானது என்று சொல்லப்படுகிறது. ஆபேலுக்கு கொழுமையானது தலையீற்று என்று சொல்லப்படுகிறது. காயினுக்கோ ஒன்றும் சொல்லப்படவில்லை. அல்லேலூயா. காயின் காணிக்கை கொண்டு வந்தான், அவ்வளோதான் இருக்கு. ஆனால் ஆபேல் கொண்டு வந்ததோ மந்தையின் தலையீற்று. மந்தையின் தலையீற்று. தலையீற்றுன்னா என்ன அர்த்தம்? முதன்மையானது. ரெண்டாவது கொழுமையானது. தலையீற்று என்று சொன்னால் முதல்ல போடுகிற ஒரு ஆட்டுக்குட்டி, ஆடு முதல்ல போடுகிறது பாரு ஒரு குட்டி, அதுதான் தலையீற்று, முதன்மையானது. ஒரு பிள்ளை முதல்ல பிறக்குது பாரு, தலைச்சம்பிள்ளைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி முதல் பிள்ளை தான் தலையீற்று என்று சொல்லப்படுகிறது. அப்போ முதலாவது கொடுத்தான், அதிலும் கொழுமையானவைகளை கொடுத்தான். கர்த்தர் காயினுடைய காணிக்கை என்ன பண்ணலை? அங்கீகரிக்கவில்லை. அதில் முதன்மையானதும் இல்லை, கொழுமையானதும் இல்லை, காணிக்கை என்று சொல்லப்படுகிறது, அவ்வளோதான். ஆகினால கர்த்தர் காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்காததை குறித்து நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம்னா, கர்த்தருடைய எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டது? எப்படி எதிர்பார்க்கிறார்? எந்த மாதிரி காணிக்கை எதிர்பார்க்கிறாரு? காணிக்கை ஏதாவது ஒன்று போட்டால் போதாதாங்க. அது கிழிஞ்ச நோட்டாக இருந்தா என்ன, அது எரிஞ்சு போன நோட்டாக இருந்தா என்ன, அது டேப் அடித்து ஒட்டனதாக இருந்தான்னா, அது என்ன மாதிரியாக இருந்தா என்ன, காணிக்கைன்னு ஒன்று போட்டால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவரோ அவருடைய எதிர்பார்ப்பு காயினுடைய காணிக்கையை அவர் அங்கீகரிக்காததை குறித்து நம்ம பார்க்கும்போது அவருடைய எதிர்பார்ப்பு முதன்மையானது, கொழுமையானது என்பதை நம்ம என்ன செய்யலாம்? புரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது கர்த்தருடைய எதிர்பார்ப்பு, கர்த்தருடைய ஆசை, இந்த பூமியில் அவர் விரும்புகிற காரியங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் முதன்மையானதும், கொழுமையானதும், தரமானதும், சிறப்பானதும், இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான காணிக்கையை தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். அல்லேலூயா. 2 பேர் 2 விதமான காணிக்கை எடுத்துகிட்டு வந்தாங்க. காயின் ஒரு காணிக்கை எடுத்துகிட்டு வந்தான். எதுலேருந்து? நிலத்தின் காரியத்திலேருந்து கொண்டு வந்தான். அதில் கூட கர்த்தர் என்ன விரும்புகிறாரு? முதன்மையானதை விரும்புகிறாரு, கொழுமையானதை விரும்புகிறாரு. அல்லேலூயா. ஒரு தக்காளி தோட்டம் வச்சுருக்கான்னு வச்சுங்களேன், ஒரு கத்திரிக்காய் தோட்டமோ ஒரு தக்காளி தோட்டமோ வச்சுருக்கான். அப்போ அந்த தக்காளி தோட்டத்தில் எந்த மாதிரி தக்காளி வரணும்? முதன்மையானது வரணும். ஒரு கத்திரிக்காய் தோட்டம் வச்சுருக்கான், அந்த கத்திரிக்காய் தோட்டத்துலேருந்து எது வரணும்? முதன்மையானது வரணும். அல்லேலூயா. அப்போ சாதாரண ஒரு காய்கறியில் முதற்கொண்டு ஆபேல் செலுத்துகிற ஆடு மாடுகள் முதற்கொண்டு அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? முதன்மையானது. சரி, இப்போ காய்கறியில் மட்டுமா, ஆடு மாடுகளில் மட்டுமா? ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு பாருங்க. யாத்திராகம புஸ்தகம் 22:29 வாசிக்கலாம். 22:29. முதல் முதல் பழுக்கும் உன் பழத்தையும், முதல் பழுக்கும் உன் பழத்தையும், வடியும் உன் திராட்சை ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பழுக்குது பாருங்க தோட்டத்தில் பழம். ஒரு மாமரம் வச்சிருக்கோம், ஒரு பலாமரம் வச்சிருக்கிறோம், ஒரு வாழை மரம் வச்சிருக்கிறோம்னு வச்சுங்களேன், ஒரு பழ வகை தோட்டம் வச்சிருக்கிறோன்னா, ஒரு திராட்சை தோட்டம் வச்சிருக்கிறோம்னு சொன்னால், ஒரு மாதுளை தோட்டம் வச்சிருக்கிறோம் சொன்னால், ஆண்டவருடைய அந்த பழ வகைகளில் அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா முதல்ல பழுக்கிற பழம். இல்லையா? ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறமா கடைசியாக கொண்டு போய் கொடுக்குற அந்த பழம் இல்லை. பழத்தை பறித்து முதல்ல நல்லா நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு
கொஞ்சம் அப்புறமா லாஸ்டா கொடுக்குறது அது இல்லை. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது? முதல் பழுக்கு. அந்த வசனம் என்ன சொல்லுது? உன் மரத்துல முதல்ல பழுத்தது பாரு, முதல் பழுக்கிற அந்த மரம், அந்த பழம். அடுத்தது திராட்சை ரசம் முதல்ல வடியுது பாரு, அந்த திராட்சை ரசம். அல்லேலூயா. அப்போ இதுல கூட அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? முதல் தரமானதை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அடுத்தது யாத்திராகமம் 23:19 வாசிக்கலாம். யாத்திராகமம் மிருகத்தோடே புணருகிறவன் 23:19 உன் நிலத்தில் முதல் விளைச்சல்களை முதற்கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்திற்கு அல்லேலூயா. உன் நிலத்தில முதல் விளைச்சல், நெல்லு விளையுதா, கோதுமை விளையுதா, என்ன தானியம் விளையுதோ அதுல முதல் விளைச்சல் எங்க வரணுமா? ஆலயத்திற்கு வரணும். அல்லேலூயா. இப்போ நீங்களாம் என்ன நினைக்கிறீங்கன்னா, பாஸ்ட் ஏதோ நம்மக்கிட்ட காணிக்கை கேட்க ஐடியா போடுறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நான் இப்போ பேச வர்றது, நான் சொல்ல வரக்கூடிய சத்தியம். நீங்கள் முதல்ல பழுக்கிற பழத்தை கொண்டு வாங்க அதை சொல்லலை. நீங்கள் முதல்ல போடுகிற ஆட்டுக்குட்டியை கொண்டு வாங்க அதை பற்றி இப்போ நான் பேசலை. நீங்கள் முதல்ல பழுக்கிற பழங்களை கொண்டு வாங்க அதை பற்றி இப்போ நான் பேச வரல. அதனால் நீங்கள் அந்த இடத்துல இருக்க வேண்டாம், அந்த சிந்தனைக்கு நீங்கள் போக வேண்டாம். இந்த சத்தியம் வேறு. அல்லேலூயா. அதனால் பாஸ்டர் மறுபடியும் காணிக்கைக்கு வந்துட்டார் போல இருக்கு, தசம் பாகத்துக்கு வந்துட்டார் போல இருக்குது. இதை தான் நம்ம ஏற்கனவே பண்ணிட்டு கேட்டோமே, இந்த பிரசங்கத்தை ஏற்கனவே நிறைய பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த சாப்டருக்கு போக வேண்டாம். இது அதை சம்மந்தப்பட்டது கிடையாது. அல்லேலூயா. இது தேவனுடைய எதிர்பார்ப்பின் சம்பந்தப்பட்டது. இது என்னுடைய எதிர்பார்ப்பின் சம்பந்தப்பட்டது அல்ல, எனக்கு விருப்பமானது அல்ல. இது தேவனுடைய விருப்பமானதையும் தேவனுக்கு பிரியமானதையும் தேவனுக்கு சித்தமானதையும் நாம் அறிந்து கொள்ளுகிற ஒரு சத்தியத்தை தான் இங்கே நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் காயின் கிட்ட நிலத்தின் கனிகளை எதை எதிர்பார்த்தாரு? முதல் தரமானதை எதிர்பார்த்தாரு. பழுக்கும் பழத்தில் எதை எதிர்பார்த்தாரு? முதல் தரமானதை எதிர்பார்த்தாரு. வடியும் ரசத்தில் எதை எதிர்பார்த்தாரு? முதல் தரமானதை எதிர்பார்த்தாரு. ஆபேலுடைய ஆடு மாடுகளை எதை எதிர்பார்த்தாரு? முதல் தரமானதை எதிர்பார்த்தார். ஹல்லேலூயா. அடுத்தது உன்னுடைய நிலத்தின் விளைச்சல், கோதுமை விளையிறோ, நெல் விளையுதோ, இன்னும் மற்ற என்ன விளையுதோ, நிலத்தினுடைய விளைச்சல்களில் என்ன செய்யணும்? முதல்ல வாசிங்க மறுபடியும் அந்த வசனத்தை 23:19 மாத்தி வாசிச்சிடாதீங்க. உன் நிலத்தில் முதல் விளைச்சல்களில் முதற்கனியை, முதல் பாருங்க, முதல் விளைச்சல் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்திற்கு, முதல் விளைச்சல் முதல் கனி. அல்லேலூயா. இப்போ நம்ம நெல் விளைய வைக்கிறோம்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு நெல் அறுவடை பண்ணுறோம். நெல் அறுவடை பண்ணி இப்போ நம்ம ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கறதுக்கு பதிலாக அடுத்தது நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, அடுத்த முறை அடுத்த போகம் என்ன செய்வோம்? நெல் நடுவோம்ல, அதில் நம்ம என்ன பண்ணிடலாம்? கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு ஆடு குட்டி போடுதுன்னு வச்சுங்களேன், அந்த ஆடு குட்டி போடுறதுல அடுத்த குட்டியை நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு குட்டி விட்டுட்டு அடுத்த குட்டி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி, ஒரு நிலத்தில் ஃபஸ்ட்டு விளையிறதை விட்டுட்டு அடுத்த முறை நம்ம நெல் நட்டு அறுப்போம்ல, அதில் நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனைக்கு நம்ம வருவோம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் உன்னுடைய நிலத்தில் முதல் விளைச்சல் அதில் எப்படிப்பட்ட கனி? முதல் கனி. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் விளைச்சல்ல ஃபர்ஸ்ட் கனியை கொடுக்கணும். அடுத்தது அந்த 23:19 முழுசா வாசிங்க. உன் நிலத்தில் முதல் விளைச்சல்களை முதற்கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வருவாயாக. அல்லேலூயா. உன் நிலத்தின் விளைச்சல் கோதுமையோ திராட்சை ரசமோ இல்லை மற்ற மாதுளையோ இல்லை, அந்த நாட்கள் இதெல்லாம் பயிர் வச்சாங்க. அந்த நாட்கள் அவங்க தேசத்தில் விளைவித்த தானிய வகைகள் இதெல்லாம், மரங்கள், இப்படியெல்லாம் நிறைய பயிர் வச்சாங்க, விவசாயம் பண்ணாங்க. அப்போ எதுவாக இருந்தாலும் அதில் முதல் கனிகளை, முதல் விளைச்சல் இருக்கணும். அதில் முதல் கனிகளை என்ன செய்யணும்? ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. சரி, அதோடு மட்டும் இல்லாமல் ஆண்டவருக்கு கொண்டு போய் பலிபீடத்தில் தேவாலயத்தில் படைக்கிற அந்த போஜன பலி எப்படி இருக்கணும்? ஆண்டவருடைய ஆலயத்துக்கு இப்போ கொண்டு போகிறாங்க, இதெல்லாம் காணிக்கையாக கொண்டு போகிறாங்க. இப்போ பலி செலுத்துவதற்கு என்று கொண்டு போகிறாங்க. அதில் பலவிதமான பலிகள் உண்டு வேதாகமத்தில். அதில் ஒரு பலி போஜன பலி அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது.
அதை குறித்து நம்ம வாசிகள். லேவியராகமம் 2:11. லேவியராகமம் 2:11. கர்த்தருக்கு செலுத்தும் எந்த போஜன பலியையும் புளித்த மாவினால், பாருங்க, எந்த போஜன பலியா இருந்தாலும், போஜன பலின்னு ஒண்ணு இருக்கு, அதுல எந்த போஜன பலியா இருந்தாலும் புளித்த மாவினால் செய்யப்படாதிருப்பதாக. அல்லேலூயா. போஜன பலி இருக்குல்ல, அதுல எப்படிப்பட்ட போஜன பலியா இருக்கணும்? புளிப்பில்லாத மாவா இருக்கணும், புளிப்பில்லாத போஜன பலியா இருக்கணும். அதுல புளிப்பு இருக்கக்கூடாது. அடுத்தது, புளித்த மாவுள்ளதொன்றையும் தேவன் உள்ளதொன்றையும் பொறுமையா, புளித்த மாவுள்ளதொன்றையும் தேன் உள்ளது ஒன்றையும் கர்த்தருக்கு தகன பலியாக தகனிக்க வேண்டாம். அல்லேலூயா. புளித்த மாவு கர்த்தருக்கு செலுத்தாத. அடுத்தது, தேன் கலந்த மாவு என்ன பண்ணாத, செலுத்தாதன்றார். ஏன் இந்த தேனை கலக்க கூடாதுன்றாரு? தேன் என்ன ஆகிடும்? புளிச்சு போயிடும். அதான் ஒரிஜினல் தேன். ஒரிஜினல் தேனுடைய தன்மை என்னது? அது புளிச்சு போகும். புளிக்காம வச்சிருக்கான் பாரு கடையில், பாட்டிலில் பேக் பண்ணி. அது எவ்வளோ நாளாக இருந்தாலும் எப்படி இருக்கும்? புளிக்காமலே இருக்கும். அப்போ அது என்ன தேன் இல்லை, ஒரிஜினல் தேன் கிடையாது. அல்லேலூயா. இங்க ஏன் மாவுள்ள போஜன பலியில தேனை கலக்கக்கூடாது சொல்றாருன்னா, தேனு புளிக்க வச்சிரும். கொஞ்ச நாள் ஆச்சுன்னா தேனு புளிப்பு எடுத்துரும். அப்ப இந்த மாவு என்ன செய்ய வச்சிரும்? புளித்த மாவா மாத்திரும். அந்த தன்மை அதுக்கு உள்ளது. அதனாலதான் தேனு கலந்த மாவு என்ன செய்ய போஜன பலியை படைக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. லேவியராகமம் 3:1 வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 1. ஒருவன் சமாதான பலியையும் படைக்க வேண்டும் என்று மாட்டு மந்தையில் எடுத்து செல்வானாகில் அது காளையானாலும் சரி, காளையா இருந்தாலும் சரி, பசுவா இருந்தாலும் சரி, பழுதற்று இருப்பதை கர்த்தருடைய சன்னதியில் செலுத்த கடவன். அல்லேலூயா. என்ன சொல்லப்படுகிறது? ஃபர்ஸ்ட் வாசிங்க, ஃபர்ஸ்ட் லைன். சமாதான பலியை ஒருவன் சமாதான பலி படைக்க வேண்டும் என்று மாட்டு மந்தையில், பாருங்க, ஒருவன் சமாதான பலி படைக்க வேண்டும் என்று விரும்பினால் ஆட்டு மந்தையிலோ மாட்டு மந்தையிலோ எடுத்தா, அது பசுவா இருந்தாலும் சரி, அது காளையா இருந்தாலும் சரி, அது என்னவா இருந்தாலும் சரி, அது எப்படி இருக்கணுமா? பழுதற்று இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு ஆடு கொண்டு வந்து நீ பலி செலுத்துறன்னா அந்த ஆடு எப்படி இருக்கணும்? பழுதற்று இருக்க வேண்டும். பழுதுன்னா என்ன அர்த்தம்? பழுதுன்னா ரிப்பேர். அதாவது பழுதுன்னா ஒரு டேஞ்சர் ஆயிருக்குதுன்னு அர்த்தம். அது எப்படி சொல்றது? டேமேஜ். சரியா? அது நம்ம சரீரத்தில் சொல்லணும்னா, ஒரு முகத்தில் ஒரு மார்க் இருக்குது, ஒரு வடு இருக்குது, ஒரு தழும்பு இருக்குது, இல்லை ஏதோ ஒரு காயம் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு இடம் கொஞ்சம் பழுதாக இருக்கிறது. இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் செலுத்துகிற ஆடாகட்டும் மாடாகட்டும் எப்படி இருக்கணும்? பழுது இல்லாமல் இருக்கணும். ஒரு இடம் கூட என்ன இருக்கக்கூடாது? காயமோ வீக்கமோ மற்ற பிரச்சனையோ என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போ நீ கர்த்தருக்கு செலுத்துகிற சமாதான பலியாக இருந்தாலும், ஆடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, அது பசுவாக இருந்தாலும் சரி, அதுவும் எப்படி இருக்கணும்? ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், பழுது இல்லாமல் இருக்கணும். ஒரு இடத்துல கூட பழுது இருக்கக்கூடாது. இப்போ நமக்கெல்லாம் என்ன பண்ணுது? ஏகப்பட்ட இடத்துல கீழே விழுந்த காயம், மண்டை உடஞ்ச காயம், தையல் போட்ட வடு, இன்னும் நிறைய பழுது நம்ம சரீரத்தில் காணப்படுது. அந்த மாதிரி ஆடு மாடுகளுக்கு என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அல்லேலூயா. புரியுதுங்களா இல்லையா? எத்தனை பேருக்கு புரியுது? இங்கே தான் இருக்கிறீங்களா? சரி. அடுத்தபடியா ஆண்டவர் என்னத்தை எதிர்பார்க்கிறார் பாருங்க. யாத்திராகமம் புஸ்தகம் 13:2, 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற் பேரான அனைத்தையும், மனிதர்களிலும் மிருக ஜீவன்களிலும் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற் பேரான
அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து. எனக்கு பரிசுத்தப்படுத்து. அல்லேலூயா. அடுத்தது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட் எதில் எதிர்பார்த்தாரு? உன் நிலத்தின் காய்கனி, அடுத்தது பழ வகைகள், அடுத்தது நிலத்தின் விளைச்சல், அடுத்தது வடியும் ரசம், அடுத்தது ஆடு மாடு, அடுத்தது மாவு, போஜன பலியாக படைக்கிற மாவு. இதில் எல்லாம் என்னவா இருக்கணுமா? முதல் தரமாக இருக்கணும், பழுது இல்லாமல் இருக்கணும், புளிப்பு இல்லாமல் இருக்கணும், எந்த விதமான டேமேஜ் இல்லாமல் இருக்கணும். அல்லேலூயா. இப்போ அடுத்தது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? மனுஷர்கள், பிறக்கிற மனுஷர்கள், பிறக்கிற மிருக ஜீவன்கள் கர்ப்பம் திறந்து, அதில் ஒரு வார்த்தை சொல்லப்படுது பாருங்க. என்ன வார்த்தை அது? நல்லா படிங்க அதை. கர்ப்பம். ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு? மறுபடியும் அந்த வார்த்தை ஃபர்ஸ்ட்ல இருந்து படிங்க பார்க்கும். இஸ்ரவேல் புத்திரருக்கு மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற் பேரான அனைத்தையும். அல்லேலூயா. ஒன்று முதற் பேரானதா இருக்கணும், இன்னொன்று எப்படி பிறக்கணும்? அது கர்ப்பம் திறந்து பிறக்கணும். ஆப்ரேஷன் பண்ணி சிசேரியன் பண்ணி எடுக்கிறது கிடையாது. சிசேரியன் பண்ணி எடுத்து அதை கர்த்தருக்கு என்ன பண்ண முடியாது? செலுத்த முடியாது, செலுத்தக்கூடாது. அது கர்த்தருக்கு அது பிரியமில்லாத ஒரு காரியம். அதனால தான் கர்ப்பம் திறந்துன்ற அந்த வார்த்தை அங்கே ஆண்டவர் பயன்படுத்துகிறார். தேவன் மனிதனை பிறக்க வைப்பதற்கு எப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிச்சாரு? கர்ப்பம் திறந்து பிறக்கணும். இதுதான் இயற்கை, தேவன் நியமித்த ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். இதுதான் மனிதர்களாக கண்டுபிடிச்சு கொண்ட விஷயம் தான். என்னது? சிசேரியன் பண்ணுறது, ஆப்ரேஷன் பண்ணுறது. இப்போ அதை மனுஷர்கள் கேட்டு 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 பழகிட்டாங்க. இப்போ மனுஷர்கள் அவங்களே என்ன விரும்புகிறாங்க? ஆப்ரேஷன் தான், இது சிசேரியன் தான். தேவனுடைய சத்தியத்தில் அப்படிப்பட்ட இடம் கிடையாது. ஆதாம் ஏவாளுக்கு சபிக்கும் போது ஆண்டவர் என்ன சொன்னார்? ஏவாளை பார்த்து, நீ பிள்ளை பெறும்போது வேதனையோட பெறுவாய் தான் சொன்னார். சிசேரியன் பண்ணி பெறுவேன் சொன்னார்? ஆப்ரேஷன் பண்ணி பிள்ளையை பெற்று எடுப்பாய் நான் சொன்னார்? இல்லை, நீ வேதனையோட பிள்ளை பெறுவாய். அல்லேலூயா. ஒருத்தவங்க இந்த சத்தியத்தை தெரிஞ்சு இதை விசுவாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அவங்கள கர்ப்பம் திறந்து பிறக்க கர்த்தர் என்ன செய்வார்? உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா தேவன் அப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நம்ம தான் அதை விரும்பாமல், அதை தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாருமே போயிட்டு எல்லாரும் இதை தானே செய்கிறாங்க. கடைசி காலத்தில் இப்போ எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் சுகப்பிரசவம்னாலே ரொம்ப ரேரு, ரொம்ப அரிதான ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால் எல்லாருமே ஆப்ரேஷன் தான் பண்ணுறாங்க. அப்போ நமக்கும் எப்படி தான் பண்ணுவாங்க? ஆப்ரேஷன் தான் பண்ணுவாங்கன்னு அப்படி நினச்சி அதையே அவங்க நம்பி கடைசியில் என்ன செஞ்சுட்டாங்க? அதுக்கு ஒப்பு கொடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாரும் அதை மனசார ஏற்றுக்கொள்ளவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கடைசி காலத்தில் பாருங்கள், நீங்கள் நிறைய விஷயங்களை ஜனங்க ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. தவறான சில காரியத்தை கூட நியாயமாக அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அது நம்ம விவரமாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆகினால ஆண்டவர் இந்த வார்த்தைங்க சொல்வதற்கு காரணம், கர்ப்பம் திறந்து பிறந்தாதான் முதற் பேரானது மட்டுமே அவருக்கு நோக்கம் இல்லை, முதற் பேரானதும் அவருக்கு வேணும். அதுவும் எப்படி பிறக்கணும்? கர்ப்பம் திறந்து பிறக்கிறது, சுகப்பிரசவத்தோட பிறந்து வளருவது. அல்லேலூயா. அப்போ மனிதர்களாகட்டும் மிருக ஜீவங்களாகட்டும் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற் பேர் அனைத்தும் யாருக்கு பரிசுத்தமானது? கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் எதெல்லாம் விரும்புறாரு? மனுஷர்ல, மிருகத்துல, ஆடு மாடுல, போஜன பலியில, சமாதான பலியில, திராட்சை ரசத்துல, பழங்கள்ல, காய்கறியில, எல்லா விஷயங்களிலும், எல்லா விதமான காணிக்கைகளிலும், எல்லா விதமான பலிகளிலும், எல்லா விதமான தலையீற்றுகளிலும் கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய எதிர்பார்ப்பு, கர்த்தருடைய ஆசை என்னவா இருக்கிறது? சாதாரண ஒரு பச்சை காய்கறியில் கூட அவர் என்னத்தை எதிர்பார்க்குறாரு? முதல் தரமானதாக இருக்கணுமே, ஃபஸ்ட்டாக இருக்கணுமே, பெஸ்ட்டாக இருக்கணுமே. சாதாரண ஒரு ஆடு மாடுகளில் கூட அவர் என்ன எதிர்பார்க்குறாரு? முதல் தரமான. சாதாரண ஒரு பழம் எவ்வளோ போயிடும், அந்த பழத்தில் கூட அவர் ஃபஸ்ட்டு தான் எதிர்பார்க்குறாரு. அதில் வடு இருக்கக்கூடாது, அதில் சின்ன கருப்பு புள்ளி கூட இருக்கக்கூடாது அந்த பழத்தில். நம்ம வாங்குகிற மாம்பழத்தில் பூரா எப்படி இருக்குது? பழுத்தா போதும், நல்லா இருந்தால் போதுன்னு வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். ஆனால் பழங்கள் எப்படி எதிர்பார்க்குறாரு ஆண்டவர்? சில வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க சில பழ வகைகள். எப்படி ஏற்றுமதி பண்ணுவாங்க? ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதில் ஒரு சின்ன ஒரு கருப்பு புள்ளி கூட இருக்காத அளவுக்கு என்ன பண்ணுவாங்க? அழகாக ஏற்றுவாங்க.
அதுதான் முதல் தரமானது. அதில் அதுவும் ரெண்டாவது ஒரே ஷேமாக இருக்கணும், ஒரே ஷேப்பாக இருக்கணும், எல்லாம் ஒரே சைஸில் இருக்கணும். அந்த மாதிரி ஏற்றுவாங்க. மாறி மாறி இருக்கிறதெல்லாம் செய்கிறது கிடையாது. ஆகையினால அப்போ சாதாரண பழ வகைகள்லேருந்து வடியும் ரசத்திலிருந்து கர்த்தருடைய ஃபுல் எதிர்பார்ப்பு, அவருடைய முழு ஆசை என்னது? முதல் தரமானதாக இருக்கணும். அதில் பழுது இருக்கக்கூடாது, அதில் எந்த விதமான காரியமும் தீமையும் இருக்கக்கூடாது. அது முதல் தரமானது, அது ஃபஸ்ட்டாக இருக்கணும், பெஸ்ட்டாக இருக்கணும். அல்லேலூயா. மனுஷர்களிலும் அவர் அதை தான் என்ன பண்ணுறாரு? எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்க்கறது ரைட்டா தப்பா? பூமியில் எந்த ராஜாவும் அதைத்தான் எதிர்பார்க்குறாங்க. மனுஷர்களாகட்டும், ஒரு ராஜாவின் காரியத்தை கர்த்தர் சொல்றாரு பாருங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் ஜனங்க தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொல்லி சாமுவேலிடத்தில் வந்து கேட்டார்கள். எல்லா ஜாதிகளுக்கும் ஒரு ராஜா இருந்து அவர்களை நடத்தி அவர்களுக்காக யுத்தம் பண்ணி தேசத்தை போஷித்து காப்பாற்றுகிறது போல எங்களுக்கும் எங்கள் ஜனங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேலினிடத்தில் முறையிட்டார்கள். அப்போ சாமுவேல் அதற்காக துக்கப்பட்டார், கர்த்தரிடத்தில் அதை முறையிட்டார். ஆண்டவர் சொன்னார், அவர்கள் சொல்லுகிறதை கேளு அப்படி என்று சொல்லி 9வது வசனத்தில் அவர் சொல்கிறார் பாருங்க. இப்போதும் அவர்கள் சொல்லை கேள், ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படி அவர்களை ஆளும் ராஜாவின் காரியம் இன்னது என்று அவர்களுக்கு திடசாட்சியாய் தெரியப்படுத்து என்றார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜா கிடையாது, ஆனால் சுற்றி இருக்கிற மற்ற எல்லா ஜனங்களுக்கும் யார் இருந்தது? ராஜா இருந்தாங்க. அப்போ அவங்க தான் யுத்தத்தை நடத்துவாங்க, அவர்கள் தான் தேசத்தை பராமரிப்பாங்க, அவர்கள் தான் தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரிப்பாங்க. எல்லா காரியமும் ராஜாவின் பொறுப்பில் அடங்கியிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் யாரு கிடையாது? யாரு கிடையாது? யாரு கிடையாது? ராஜா இல்லை. அல்லேலூயா. எல்லா ஜனங்களுக்கும் எல்லா ஜாதிகளுக்கும் சுற்றி இருக்கிற எல்லா தேசங்களுக்கும் ராஜா உண்டு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யாரு கிடையாது? ராஜா கிடையாது. அப்போ ஆண்டவரிடத்துல இது சாமுவேல் இடத்துல வந்து ஜனங்க கேட்குறாங்க, எங்களுக்கு ஒரு ராஜாவை தாங்கன்னு. சாமுவேல் என்ன சொல்றாரு? என்ன நீங்க இப்படி கேட்குறீங்க? இவ்வளவு நாள் நியாயாதிபதிகளும் தீர்க்கதரிசிகளும் தேவ மனுஷர்களும் தானே உங்களை விசாரித்து நியாயம் விசாரித்து உங்களுக்காக எல்லாம் செய்து வந்தாங்க. இப்போ நீங்க என்ன திடீர்னு ராஜா கேட்குறீங்கன்னு சொல்லும்போது, அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ அவங்க சொல்றதை கேளு, அவங்க சொல்றத கேளு. அவங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்குறாங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளு அப்படின்றாரு. அப்போ கேட்ட உடனே அவர் சொல்றாரு, அவர்கள் சொல்ல இப்போதும் அவர்கள் சொல்ல கேள், ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படி அவர்களை ஆளும் ராஜாவின் காரியம் இன்னது என்று அவர்களுக்கு திடசாட்சியாய் தெரியப்படுத்து என்றார். அல்லேலூயா. சாமுவேல் கிட்ட கர்த்தர் என்ன சொல்றாரு? ஒரு ராஜாவின் காரியம், ராஜான்னா எப்படி இருப்பான், ஒரு ராஜான்னா எப்படி எதிர்பார்ப்பான், ஒரு ராஜான்னா ஜனங்களை எப்படி நடத்துவான், எந்த மாதிரியான காரியத்தை அவன் பெற்றுக்கொள்வான் எடுத்துக்கொள்வான் என்பதெல்லாம் நீ ராஜாவின் காரியம் இன்னது என்று அவர்களுக்கு என்ன பண்ண? திடசாட்சியாய் தெரியப்படுத்து என்றார். 11வது வசனத்தில், உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால் தன் ரதத்திற்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரரை எடுத்து தன் ரத சாரதிகளாகவும் தன் குதிரை வீரராகவும் வைத்துக் கொள்வான். சாரதினா என்ன அர்த்தம்? ரதம் ஓட்டுற ஒரு டிரைவர். அல்லேலூயா. ரத சாரதிகளாகவும் தன் குதிரை வீரராகவும் வைத்துக் கொள்வான். 1000 பேருக்கு 50 பேருக்கும் 1000 பேருக்கும் 50 பேருக்கும் தலைவராகவும் தன் நிலத்தை உழுகிறவர்களாகவும் அறுக்கிறவர்களாகவும் தன் யுத்த ஆயுதங்களையும் தன் ரதங்களின் பனிமூட்டுகளையும் பண்ணுகிறவர்களாயும் அவர்களை வைத்துக் கொள்ளுவான். உங்கள் குமாரத்திகளை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும், உங்கள் குமாரத்திகள் உங்கள் பெண்களை எதுக்கு எடுத்துக்குவான்? சென்ட் தயாரிக்க எடுத்துக்குவான், பரிமள தைலம் தயாரிக்க எடுத்துக்கொள்வான். சமையல் பண்ணுகிறவர்களாக, அடுத்து சமையல் பண்றதுக்காக, அப்பம் சுடுகிறவர்களாக, அப்பம் சுடுகிறதற்காக வைத்துக் கொள்வான். உங்க பெண்களை எல்லாம் என்ன பண்ணுவான்? உங்க குமாரர்களையும் உங்களுடைய வாலிபர்களை எல்லாம் ரதம் ஓட்டுகிறவர்களாகவும் குதிரை வீரராகவும் ரத சாரதிகளாகவும் வைத்துக் கொள்வான். உங்க பெண்கள் உங்கள் குமாரத்திகளை எல்லாம் சென்ட் தயாரிக்க, அப்பம் சுட, சமைக்க இதுக்கு பயன்படுத்திக் கொள்வான். அடுத்தது, வயல்களிலும் உங்கள் வயல்களிலும் உங்கள் திராட்சை தோட்டங்களிலும் உங்கள் திராட்சை தோட்டங்களிலும் உங்கள் ஒலிவ தோப்புகளிலும் உங்கள் ஒலிவ தோப்புகளிலும் நல்லவைகளை எடுத்துக்கொண்டு, எதை எடுத்துக்கொள்வான்? நல்லவைகளை. அல்லேலூயா.
ராஜாவின் காரியம். உங்கள் வயல்களில் எதை எடுத்துக்கொள்வான்? நல்லவைகளையும், திராட்சை தோட்டங்களிலும் வயல்களிலும் ஒலிவ தோப்புகளிலும் நல்லவைகளை எடுத்துக்கொண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதான் முதல் தரமானது, கொழுமையானது, பஸ்டானது, இது போல நல்லவைகளை எடுத்துக்கொண்டு தன் ஊழியக்காரருக்கு கொடுப்பான். அடுத்தது 15, உங்கள் தானியத்திலும் உங்கள் திராட்சை பலனிலும் உங்கள் திராட்சை பலனிலும் தசமபாகம் வாங்கி. அதுல கூட எதை எடுத்துக்குவான்? தசமபாகம். தசமபாகம் எதை கூட செலுத்துவாங்க? நல்லதா பார்த்து செலுத்துவாங்க, முதல் தரமானதா பார்த்து செலுத்துவாங்க. தசமபாகத்திலும் வாங்கி தன் பிரதானிகளுக்கும் தன் சேவகர்களுக்கும் கொடுப்பான். நல்லவைகள் எடுத்துக்கொள்வோம், தசமபாகத்தை எடுத்துக்கொள்வோம். அடுத்தது உங்கள் வேலைக்காரரையும் உங்கள் வேலைக்காரிகளையும் உங்களில் திறமையான வாலிபரையும் உங்கள் கழுதைகளையும் எடுத்து தன்னுடைய வேலைக்கு வைத்துக் கொள்வான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. கழுதை எடுக்கிறான். எந்த மாதிரி கழுதை எடுப்பான் ராஜா? நொண்டி கழுதியா? கண்ணு தெரியாத கழுதியா எடுப்பான்? ரசத்துல எந்த ரசத்தை எடுக்கிறான்? நல்ல ரசம். விளைச்சல் எதை எடுக்கிறான்? நல்ல விளைச்சல் எடுக்கிறான். அப்போ அடுத்தது என்ன செய்கிறான்? தானியத்துல தசமபாகம் வாங்குகிறான். கழுதைகளிலும் வேலைக்காரிகளிலும் நல்லதை எடுத்துக்கொள்கிறான். அடுத்தது உங்கள் வாலிபரில் உங்களில் திறமையான வாலிபரையும் எடுத்துக்கொள்கிறான். அல்லேலூயா. நல்லவைகள், தசமபாகங்கள், திறமையானவைகள். ராஜாவினுடைய காரியம் இதுதான். நீ நல்லதுன்னு எடுத்து எதையும் என்ன பண்ண முடியாது? புசிக்க முடியாது. நல்லதுன்றது எதையும் எடுத்து அனுபவிக்க முடியாது. உன் வீட்டில் ஒரு நல்ல ஒரு வாலிப பையன் ஒரு நல்ல திடகாத்திரமா இருக்கிறானா, அவனை யார் எடுத்துக்குவான்? ராஜா எடுத்துக்குவான். ஒவ்வொரு வீட்லையும் செக் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் நல்ல அழகான பெண்கள் இருக்காங்களா, அவங்கள சமைக்கிறதுக்கு கூட்டுக்குவான். பரிமள தைலம் தயாரிக்கிறதுக்கு கூட்டுக்குவான். உங்கள் வீட்டில் நல்ல திறமையானவங்க இருக்கிறாங்களா, அவங்களையும் கூட்டுக்குவான். ராஜாவுடைய அரண்மனைக்கு வேலைக்கு கூட்டுக்குவான். உங்கள் வீட்டில் நல்ல கொழுத்த எருது இருக்கிறதா, அந்த மாட்டையும் ஓட்டிக்கிட்டு போயிடுவான். நல்ல கொழுமையான ஆடு மாடு இருக்குது, அதையும் ஓட்டிக்கிட்டு போயிடுவான். நல்ல குதிரை இருக்குது, அதையும் ஓட்டிக்கிட்டு போயிடுவான். உங்கள் கிட்ட என்னென்னலாம் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு என்னென்ன இருக்குதோ அதையெல்லாம் யார் எடுத்துக்குவான்? ராஜா எடுத்துக்குவான். இது பரவாயில்லையா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். இதான் ராஜாவின் காரியம். இதுதான் ராஜாவின் காரியம். அப்போ ராஜாவின் காரியம் என்ன? எப்படிப்பட்டதை எடுப்பான்? நீங்களாம் சாப்பிட்டுட்டு கொடுக்கறதை எடுக்க மாட்டான். முதல் தரமானதை எடுப்பான், நல்லவைகளை எடுத்துக்கொள்வான், கொழுமையானதை எடுத்துக்கொள்வான், தசம பாகத்தை எடுத்துக்கொள்வான். அல்லேலூயா. அடுத்தபடியா இன்னொரு ராஜாவினுடைய காரியத்தை நம்ம பார்க்கலாமா? தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். தானியேல் 1ஆம் அதிகாரம் வாசிங்க. 3வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தாராகிலும் துரை மார்க்கங்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் நல்ல கவனிங்க. இந்த சம்பவம் இஸ்ரவேல் ஜனங்க பாபிலோன் ராஜாவால சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகும்போது அங்கே அரண்மனையில் சேவிப்பதற்கு யாரை ராஜா தெரிந்து கொள்கிறான் அப்படி சொன்னா, எப்படிப்பட்ட நபர்களை அவன் தெரிந்து கொள்றான் அரண்மனையில் சேவிக்க? அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துரை மக்களிலும், அதாவது வாலிபர்கள் வேணும். அது எல்லா வாலிபரும் கிடையாது. எந்த மாதிரி வாலிபர்கள்? ராஜ குலத்தார். ராஜ குலத்தார்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நம்ம பார்க்கறல பணக்கார வீட்டு பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்க? நல்ல ரிச்சான விஐபி வீட்டு பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்க? கிழிஞ்ச சட்டை, பிஞ்சு போன தலை, அப்படியா இருக்காங்க? பிஞ்சு போன செப்பல் அப்படியே போட்டு நடக்கிறாங்க? இல்லை. அவங்க எவ்வளோ ரிச்சாக இருக்கிறாங்க, எவ்வளோ ஒரு வசதி வாய்ப்போட அவங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தாலே எப்படி நம்ம என்ன செய்கிறோம்? கண்டுபிடிச்சிடும். இவங்க வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க எப்பொழுது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடும். அப்போது இங்கே ராஜாவினுடைய அரண்மனைக்கு சேவிப்பதற்கு அந்த நேபுகாத் நேச்சர் எப்படி செலக்ட் பண்ணுறான்னா, ராஜ குலத்தார். அப்போ ராஜா வீட்டு பிள்ளைகளாக பார்த்து செலக்ட் பண்ணுறான். தேசத்தின் ஜனங்களை சிறைப்படுத்தி கொண்டு போனால், ஆனால் யார் அரண்மனைக்கு யார் தேவை? ராஜாவுக்கு யார் தேவை? ராஜா வீட்டு பிள்ளைகள். என்ன ராஜா வீட்டு பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? எல்லாம் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. அவர்கள் போடுகிற ட்ரெஸ்ஸிலேருந்து, அவர்கள் ஹேர் ஸ்டைல்லேருந்து, அவருடைய பயன்படுத்துகிற எல்லா விதமான பொருட்கள்லேருந்து, அவருடைய பேச்சு, உடை, நடை, நாகரிகம் எல்லாமே எப்படி இருக்கும்? ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அதனால ராஜ குலத்தார்கள்
ஏன்னா ராஜ குலத்தார்னா அடுத்தது அவர்கள் தான் இளவரசர்களாக மாற போகிறவங்க, அவங்க தான் ராஜாவா சேவிக்க போகிறவங்க, ராஜாவா அவங்க நாட்டுக்கு வர போகிறவங்க. ஆகியனால ராஜ குலத்தார்களிலும் துரை மக்களிலும், முக்கியமான துரைகள் இருக்கிறாங்க இல்லையா, அரண்மனைக்குள்ள ராஜாவுடைய ராஜ்யத்துக்குள்ள துரைகள் இருக்கிறாங்க இல்லையா, அப்போ துரை மக்களிலும், அதனால தான் நம்ம ஊரில் பேர் வைக்கிறாங்க துரை அப்படின்னு. ஒரு துறையும் இல்லாமல் இருக்காங்க இல்லையா, நம்ம ஊர் துறைக்கு ஒரு துறையும் இல்லை. ஆனா அங்கே துரை மக்கள் அடுத்தது யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் என்ன இருக்கணும், அதாவது ராஜ குலத்தாரா இருக்கணும், ரெண்டாவது துரை மக்களா இருக்கணும், அடுத்தது அதுலயே கூட அவங்க என்னவா இருக்கணும், யாதொரு மாசும் இருக்கக்கூடாது. யாதொரு மாசுன்னா என்ன அர்த்தம், எங்கேயாவது ஓடி கீழே விழுந்து முட்டி கிட்டி பேத்துன்னு வந்த ஆளா இருக்கக்கூடாது, எங்கேயாவது சண்டை போட்டு மண்டை கிண்டே உடச்சிக்கிட்டு தையல் போட்ட ஆளாக இருக்கக்கூடாது, எங்கேயாவது சண்டை போட்டு யாருக்கிட்டையாவது எங்கேயாவது பிரச்சனை பண்ணி முகத்தில் மார்க் போட்ட ஆளாக இருக்கக்கூடாது, முகத்தில் தழும்புள்ள ஆளாக இருக்கக்கூடாது, கையில் காலில் காயப்பட்ட ஆளாக இருக்கக்கூடாது. யாதொரு மாசும் இல்லாத அழகான, அடுத்தது மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும், அடுத்தது சொல்றாரு பாருங்க அழகானவர்களும். இதுல இன்னொன்று பார்க்கறாரு, எப்படி இருக்கணும் பார்க்கறதுக்கு, மாசு இல்லாமல் இருந்தால் மட்டும் போதாது, எப்படி இருக்கணும் பார்க்கறதுக்கு எல்லாம் அப்படியே ஹீரோ மாதிரி இருக்கணும், ஹீரோயின் மாதிரி இருக்கணும். அல்லேலூயா, புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? அழகானவர்கள், ராஜ குலத்தாரா இருக்கணும், துரை மக்களா இருக்கணும், அடுத்தது எந்த கைகளில் எந்த காயம்படாதவர்களா இருக்கணும், மாசுபடாதவர்களா இருக்கணும், அடுத்தது யாரா இருக்கணும், அழகானவர்களா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அழகானவர்களும், அடுத்து இதோட மட்டும் நிறுத்தல, அவர்களுக்குள்ள அடுத்தது என்ன இருக்கணும், சகல ஞானம் இருக்க வேண்டும். அடுத்தது தேறினவர்களும், அப்புறம் தேறினவர்களா இருக்கணும், சகல ஞானத்திலும் தேறினவர்களா இருக்கணும். அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டா கரெக்டா அதுக்கு என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். அந்த ஞானம் அவங்களுக்கு இருந்துக்கணும், அந்த ஞானத்தில் அவங்க தேறினவர்களா இருக்கணும். ஏன் தெரியாதுன்னு முழிக்க கூடாது, அப்படிப்பட்ட ஆளா இருந்தா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அப்போ சகல ஞானத்திலும் தேறினவர்களும், அறிவில் சிறந்தவர்களும், கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும். அல்லேலூயா. நேபுகாத்நேச்சார் அவன் ஒரு ராஜா, பெரிய மகாராஜா. அந்த ராஜாவினுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கிறது, என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்குது பாருங்க. ராஜாவின் அரண்மனையில சேவிக்க திறமை இருக்கணும். அந்த அரண்மனையில் நீ போய் தங்கி எதையாவது பண்ணிட்டு இருக்கக்கூடாது, அங்க சேவிக்கிற நல்ல திறமை இருக்கணும். அல்லேலூயா. சில நேரங்களில் சில இடத்துக்குலாம் நமக்கு போனால் என்ன பண்ண முடியல, சில இடங்களுக்கு நம்ம போனால் பேச தெரிய மாட்டேங்குது, சில இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரிய மாட்டேங்குது, சில இடத்துல நம்ம எப்படி என்ன செய்யணும்னு தெரியாம நம்ம மிஸ்டேக் பண்ணி விட்டுறோம். ஆனால் அவர்கள் எதிர்பார்க்கிற கேட்டகரிலாம் என்னது, அழகாக இருக்கணும், திறமையாக இருக்கணும், ஞானத்திலும் அறிவிலும் தேறி சிறந்தவர்களாக இருக்கணும், அரண்மனையில் சேவிக்க திறமையுள்ளவர்களாக இருக்கணும், அதுவும் எந்த குலத்தில் பிறந்திருக்கணும், ராஜா குலத்தில் பிறந்திருக்கணும், துரை மக்களாக இருக்கணும். ஏற்கனவே அவங்க என்னவா இருக்கணும், இப்போ சில ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்க போனால், பிள்ளைங்களை சேர்க்க போனால் என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்க அப்பா அம்மா எப்படி இருக்கணும், நல்லா படித்த எஜுகேட்டடாக இருக்கணும். அந்த குடும்பத்திலேருந்து வர பிள்ளைங்க தான் ஓரளவுக்கு நல்லா படிக்கும். அவங்க எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா. ஒரு அடித்தட்டிலிருந்து வர பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதுங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து அதுங்களை ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க ஸ்டேட் லெவல்லையோ டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையோ கொண்டு வரது கஷ்டம். அதனால் ஒரு நல்ல படித்த ஒரு குடும்பத்திலேருந்து வந்தாங்கன்னா அதுங்களுக்கு அந்த எஜுகேஷனல் அந்த ஞானம் என்ன இருக்கும், டக்குன்னு ஈஸியாக அவங்களுக்கு பதிஞ்சிடுன்றதுக்காக எப்படிப்பட்ட ஆட்களை எதிர்பார்க்குறாங்க, அப்பா அம்மா படிச்சிருக்காங்களா, அந்த குடும்பம் படிச்சிருக்கலாங்கன்னு சொல்லி அதை எதிர்பார்க்குறாங்க இந்த சமுதாயத்தில். அந்த மாதிரி அந்த எந்த இடத்துலேருந்து வந்தாதான் அவர்களுக்கு அந்த அடிப்படை அந்த அறிவு அந்த பேசிக்கான அந்த ஞானம் இருக்கும் என்பதற்காக ராஜாவினுடைய எதிர்பார்ப்பு இப்படிப்பட்ட காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இதுதான் ராஜாவின் காரியம். அல்லேலூயா. சரி, இப்போ ராஜாவுக்கு வாலிபர்கள் தேடணும், இது போல தேடணும். ராஜாவுக்கு எந்த மாதிரி குலத்தில் தேடணும், எப்படி தேடணும், எந்த மாதிரி அறிவு, எந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு காரியத்தில் செய்கிறார். இப்போ ராஜாவுக்கு பெண்கள் தேடணும். ராஜாவை திருமணம் பண்ணி கொள்கிற ராணி எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். வாசிங்க எஸ்தர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், எஸ்தர் 2:3.
ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகளில் எல்லாம் அதற்காக அதாவது வஸ்தி போயிட்டாங்க இல்லையா, அதன் பிறகு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகளில் ராஜா தன்னுடைய ராஜ்யத்தின் நாடுகளில் எல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும். விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும். இவர்கள் ரூபவதியாய் இருக்கிற அவர்கள் ரூபவதிகளா இருக்கிற சகல பெண்களையும் கூட்டி சூசான் அரண்மனையில் இருக்கிற கன்னி மாடத்துக்கு அழைத்து வந்து அல்லேலூயா அல்லேலூயா தேசத்துல எல்லா விசாரிப்புக்காரர்களையும் வச்சு எந்த மாதிரி பெண்களை தேடணுமா? ரூபவதிகளா இருக்கிறவர்கள். என்னது ரூபவதி அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப அழகான பெண்களை தேடணும் ராஜாவுக்கு. வஸ்தியை விட பல மடங்கு அழகில் சிறந்தவர்களா என்ன பண்ணணும்? ஏன்னா ராஜாவுக்கு மனைவியா வரணும். எப்படி இருக்கணும்? சாதாரண யாக்கோபை எந்த மாதிரி தேடணும்? வாசிங்க ஆதியாகமம் புஸ்தகம் 29:17 வாசிங்க. ஆதியாகமம் 29:17. யாக்கோபு எந்த மாதிரி தேடுறான் பாருங்க. யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தி ஆகிய 29:17. ஆதியாகமம் 29:17. லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையா இருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகாலுமாய் இருந்தாள். பார்வைக்கு எப்படி இருந்தா? அழகானவளா இருந்தாள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தூங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கவனிங்க, யாக்கோபு தேடுகிற பெண்ணை எப்படி இருக்கணும் எதிர்பார்க்கிறா? அழகான பெண்ணா இருக்கணும். ரூபவதியா இருக்கிற பெண்ணா பார்த்து அவங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா இல்லை எனக்கு தங்கச்சி தான் வேணும்ன்றான். அவங்க சொல்றாங்க அக்கா இருக்கும்போது தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு அவங்க ஏமாத்தி ஒரு வேலை பண்ணி விட்டாங்க. அப்போ யாக்கோபு தேடுகிற பெண்ணு எப்படி இருக்குது? அழகான ரூபவதியா இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். அப்போ யாக்கோபு தேடுகிற பெண்ணு எப்படி இருக்குதுன்னா, அப்போ ராஜா தேடுகிற பெண்ணு எப்படி இருக்கணும்? அழகான பெண்கள், ரூபவதிகளா இருக்கிற பெண்களை ராஜாவுக்கு தேடணும். ஒரு முறை தாவீதுக்கு ஒரு பெண்ணை தேடினாங்க. எப்படி இருக்குதுன்னு பாருங்களா, வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 1 அதிகாரம் 2-3. 1 ராஜாக்கள் 1 அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனமும். 1 ராஜாக்கள் 1 அதிகாரம் 1 அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனமும். அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி ராஜ சமூகத்தில் நின்று அவருக்கு பணிவிடை செய்யவும் ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு அனல் உண்டாக்கும்படியாகவும் மடியிலே படுத்துக்கொள்ளவும் கன்னியாகிய ஒரு சிறு பெண்ணை ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு தேடுவோம் என்று சொல்லி இஸ்ரவேலின் எல்லைகளில் எல்லாம் அழகான ஒரு பெண்ணை தேடி சூனேம் ஊராகிய அபிஷாக்கை கண்டு அவளை ராஜாவிடத்தில் கொண்டு வந்தார்கள். அழகான பெண்ணை தேடின. இஸ்ரவேலில் எல்லாரும் எப்படிப்பட்ட பெண்ணை தேடினாங்க? அழகான அபிஷாகை தேடி கொண்டு வந்தாங்க. ராஜாவுக்கு பணிவிடை செய்ய கடைசி காலத்தில் அவரை கொஞ்சம் பார்த்து கொள்வதற்கு ஒரு அழகான ஒரு பெண்ணை, கன்னி பெண்ணை தேடி கொண்டு வந்தாங்க. அப்போ ஒரு ராஜாவினுடைய எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறதுனா, அது பெண்களாக இருந்தாலும் சரி, அது ஆண்களாக இருந்தாலும் சரி, அது குதிரையாக இருந்தாலும் சரி, அது ஆடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, அது வாலிபராக இருந்தாலும் சரி, அது வாலிப பெண்களாக இருந்தாலும் சரி, அது திராட்சை ரசமாக இருந்தாலும் சரி, அது நிலத்தின் விளைச்சலாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, ராஜாவுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கணும்? முதல் தரமானதாக இருக்கணும், ரூபவதிகளாக இருக்கணும், ஞானம் இருக்கணும், அறிவு இருக்கணும், திறமை இருக்கணும், மாசு இல்லாமல் இருக்கணும், பழுதற்று இருக்கணும், எந்த விதமான காரியமும் டேமேஜ் இல்லாத ஒரு ஃபர்ஸ்டாக இருக்கிறது தான் யார் விரும்புகிறா? ராஜா விரும்புகிறா. அப்போ ஒரு சாதாரண உலகத்தின் ராஜா அப்படி விரும்பும்போது, நம்முடைய ராஜா, பரலோகத்தின் ராஜா, மகிமையின் ராஜா ஒரு சாதாரண காய்கறியில் முதல் தரமானது எதிர்பார்க்க கூடாதா? ஒரு நிலத்தின் விளைச்சல்ல முதல் தரமானது எதிர்பார்க்க கூடாதா? கர்த்தருக்கென்று நீ ஏறெடுத்து படைக்கிற படைப்புல முதல் தரமானதா இருக்கக்கூடாதா? அவர் அதை எதிர்பார்த்து அதை பெற்றுக்கொள்ளக்கூடாதா? அவருக்கு அதை படைக்க கூடாதா? அது அவருக்கு மகிமையா இருக்க செலுத்தக்கூடாதா? ஆனா இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட காரியங்களை செலுத்துகிறோம் கர்த்தருக்காக? யோசிச்சு பாருங்கள். ஒரு ராஜாவின் காரியமே எப்படி இருக்கணும்?
ஒரு பிள்ளைகளை கூட கர்த்தருக்கு செலுத்துகிற இன்னைக்கு பிள்ளைகள், ஆண் பிள்ளையாகட்டும் பெண் பிள்ளையாகட்டும், பிள்ளை பிழைக்காத பட்சத்தில், சாக பழைக்க கிடக்கிற நேரத்தில் இந்த பிள்ளையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க இந்த பிள்ளை பிழைக்காதுன்னு சொல்லிட்டாங்க, இதை கருணை கொலை செஞ்சு சாகடிச்சிருங்க, இது வேஸ்ட், பிறக்காது, இது பிறந்தாலும் உங்களுக்கு சிரமம்னு சொல்லிட்டாங்க. அதனால இவங்க என்ன வேண்டிக்கிட்டாங்க, கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. அப்ப பிள்ளைகள் கூட ஃப்ரெஷ்ஷானதை கொடுக்கல, பழுதற்றதை கொடுக்கல, மாசில்லாததை கொடுக்கல, திறமையுள்ளதை கொடுக்கல, ஞானமுள்ளதை கொடுக்கல. எல்லாத்தையும் எடுத்து எங்க கொடுத்துட்டாங்க தெரியுமா? உலகத்துக்கு கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய எதிர்பார்ப்போ எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஒரு ராஜாவினுடைய எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டதா இருக்கணும்? பழுதில்லாம இருக்கணும், திறமையுள்ளதா இருக்கணும். ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட வாலிபர் தேவை? திறமையுள்ள வாலிபர் தேவை. ஆனா இன்னைக்கு திறமையுள்ள வாலிபர்லாம் எங்க போறாங்க? உலக வேலைக்கும் உலக காரியத்துக்கும் போறாங்க. ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட, ராஜாவுக்கு எப்படிப்பட்ட பெண்கள் தேவை, ஆண்கள் தேவை, அழகானவர்கள் தேவை. ஆனா எல்லாம் எங்க போறாங்க? அழகான வாலிபர்கள், அழகான பெண் பிள்ளைகளும் இன்னைக்கு ரீல்ஸ் எடுக்க போறாங்க. தன்னை யாருக்கு அர்ப்பணிக்கிறாங்க? சினிமாவுக்கு அர்ப்பணிக்கிறாங்க, சீரியல் நடிக்கிறதுக்கு அர்ப்பணிக்கிறாங்க, உலகத்துல போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு அர்ப்பணிக்கிறாங்க. ஆனா அழகானவர்கள் யாருக்கு வந்து சேரணும்? ராஜாவுக்கு வரணும், ராஜாவின் சமூகத்துக்கு வரணும். அழகான கன்னி பெண்கள், தேசத்தில் உள்ள அழகான கன்னி பெண்கள் எல்லாம் ராஜ சமூகத்துக்கு வரணும், ராஜாவின் பட்டத்துக்கு வரணும். ஆனா அவர்களோ இன்றைக்கு போட்டோ எடுக்க போறாங்க, செல்ஃபி எடுக்க போறாங்க, ஊர் சுத்த போறாங்க, சினிமா மோகத்தில் தன்னுடைய அழகை இன்ஸ்டாகிராம்ல காண்பிக்கிறதுக்கு போறாங்க, ஃபேஸ்புக்கில் காண்பிக்கிறதுக்கு போறாங்க. அல்லேலூயா. முதல் தரமானது எங்க வரணும்? கர்த்தருக்கு வரணும், ராஜாவின் சமூகத்துக்கு வரணும். ஆனா முதல் தரமானதெல்லாம் எங்க போகுது? உலகத்துக்கு போகுது, உலகத்தின் பாவத்துக்கு போகுது, உலகத்தின் பாவ காரியங்களுக்கு அது பயன்படுகிறது. மனுஷர்கள் தன்னுடைய முதல் தரமானதை தன்னுடைய வீட்டில், தன்னுடைய நிலத்தில், தன்னுடைய கைகளின் பிரயாசத்தில், தன்னுடைய குடும்பத்தில், தன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் முதல் தரமாக இருக்கிறதோ அது எல்லாம் இன்னைக்கு யார்கிட்ட கொடுத்துட்றாங்க? உலகத்துக்கு கொடுத்துட்றாங்க. தன்னுடைய வீட்டில் நல்லா படித்த பிள்ளை யாருக்கு போகுது? உலகத்துக்கு போகுது, உலகத்தின் பாவத்துக்கு போகுது, உலகத்தின் டெக்னாலஜிக்கு அது பயன்படுகிறது. ஆனால் ராஜாவுக்கு அது பயன்படவில்லை, ராஜாவின் சமூகத்தில் சேவிக்க அது வரவில்லை. ஆனால் ராஜாவினுடைய எதிர்பார்ப்போ காய்கறி முதற்கொண்டு எதில் வரணும்? முதல் தரமானதா வரணும். ஆனா இன்னைக்கு காய்கறியில கூட முதல் தரமானதை செலுத்துவதற்கு யார் இல்லை? விசுவாசிகள் இல்லை, ஜனங்கள் இல்லை, மக்கள் இல்லை. முதல் தரமானதை எல்லாம் புசித்து பின்பு போய் இரண்டாம் தரமானதை கொண்டு போய் எங்க கொடுக்குறாங்க? கர்த்தருக்கு கொடுக்குறாங்க. அதனாலதான் ஆண்டவர் ஆதங்கப்படுகிறார். மல்கியாவின் தீர்க்கதரிசியை கொண்டு வாசிக்கலாம். மல்கியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7-8. ஆறுல இருந்து வாசிங்க. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கணம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கணம் எங்கே? என்னுடைய கணம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? எஜமான்னா யாரு? முதலாளி, எஜமான், ராஜா. நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன கேட்கிறார்? நான் எஜமானானால், நான் ராஜாவானால், நான் பிதாவானால் எனக்கு பயப்படும் பயமும் எனக்கு செலுத்துகிற கனமும் எங்கே என்று கேட்கிறார். அவர் சொல்றாரு, என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதினாலேயே. அல்லேலூயா. ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்று என்று நீங்கள் சொல்லுகிறதினாலேயே நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பு அல்ல. நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பு அல்ல என்கிறீர்களே. அதை உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமா இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அசுத்தமானது, கண் ஊனமானது, நசல் கொண்டது, கெட்டு போனதை நீ போய் படைக்கிறேன்றார்.
ஆனா ராஜாவினுடைய எதிர்பார்ப்பு என்னது? முதல் தரமானது. ஆனா நீ ஏறெடுத்து படைக்கிறது எப்படிப்பட்டது? கெட்டு போனது. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ராஜா எதிர்பார்க்கிறார் அவருடைய சமூகத்தில் சேவிக்கிற மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், எப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது என்பதை நம்ம இன்னொரு பிரமாணத்தில் நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம். லேவியராகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம். லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 17 வாசிக்கலாம். ராஜாவினுடைய சமூகத்துக்கு எப்படிப்பட்டவர்கள் உள்ளே வரக்கூடாது? நீ ஆரோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் சந்ததியாருக்குள்ளே அங்கவீனமுள்ளவர்கள் தலைமுறைதோறும் தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி சேரலாகாது. தேவனுடைய அப்பத்தை சேரலாகாது. அங்கவீனமுள்ள தலைமுறை, அங்கவீனமுள்ளவன் தலைமுறைதோறும் எங்க வரக்கூடாது? தேவனுடைய அப்பத்தை செலுத்துவதற்கு படைக்கிறதுக்கு ஆலயத்துக்குள்ள வரக்கூடாது. இரண்டாவது, அங்கவீனமுள்ள ஒருவனும் அணுகலாகாது. குருடனானாலும் சப்பானி ஆனாலும் குறுகின அல்லது நீண்ட அவயமுள்ளவனானாலும் கால் ஒடிந்தவனானாலும். யாரு? கால் ஒடிஞ்ச கால் வச்சிருக்கிறவன், கை ஒடிந்தவனானாலும், ஒடிஞ்ச கை வச்சிருக்கிற ஆளு, கூணானாலும், கூணு வளைஞ்ச ஆளு, குள்ளனா இருக்கிறவங்க, பூ விழுந்த கண்ணன். சிலருடைய கண்ணுல எப்படி இருக்கும்? பூ விழுந்திருக்கு இல்லையா? பூ விழுந்த கண்ணனானாலும், குள்ளனானாலும், சொரியனானாலும். சில பேர் என்ன பண்ணுவாங்க? அது ஒரு வியாதி. சொரியனானாலும், அசர் உள்ளவனானாலும், விதை நடுங்குகிறவனானாலும், விதை நசுங்கினவனானாலும் அணுகலாகாது. ஆசாரியனாகிய ஆரோனின் சந்ததியாரில் அங்கவீனமுள்ள ஒருவனும் கர்த்தரின் தகன பலிகளை செலுத்த சேரலாகாது. அவன் அங்கவீனம் உள்ளவன் ஆகையால் அவன் தேவனுடைய அப்பத்தை செலுத்த சேரலாகாது. அல்லேலூயா. ராஜா எதிர்பார்க்கிறாரு, கர்த்தருடைய ஆலயத்தில் வரக்கூடியவர்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்கள், கர்த்தருக்கு பலிகளை ஏறெடுத்து படைக்கக்கூடியவர்கள், கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவர்கள், கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது? இந்த லிஸ்ட்டை நம்ம பார்த்த பாருங்க. அந்த மாதிரியான ஆட்களை என்ன பண்ணக்கூடாது? கர்த்தருடைய ஊழியத்துக்கே வரக்கூடாதான். இது பழைய ஏற்பாட்டு பிரமாணம். பழைய ஏற்பாட்டில் மகாராஜாவினுடைய எதிர்பார்ப்பு. அல்லேலூயா. ஆலயத்துக்குள்ள யாரெல்லாம் போகக்கூடாது? அந்நியர் போகக்கூடாது. இந்த மாதிரி குறைபாடு அங்கவீனம் உள்ளவர்கள் போகக்கூடாது. ஏன்னா ராஜாவினுடைய எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டது? பாபிலோன் ராஜா எப்படி எதிர்பார்க்கிறான்? ராஜகுலம், துறை மக்கள், மாசில்லாதவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், ஞானத்தில் தேறினவர்கள், பழுதற்றவர்கள், அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்கள். அப்போ ஒரு சாதாரண ராஜாவே தன்னுடைய அரண்மனையில் சேர்க்கிற ஆளு இந்த மாதிரி இருக்கணும்னு சொன்னா, அப்போ பரலோகத்தில் ராஜாதி ராஜா தம்முடைய ஆலயத்தில் அவருக்கு பணிவிடை செய்ய, அவருக்கு தூபம் காட்ட, அவருக்கு ஆராதனை செய்ய, பலி செலுத்த அப்படிப்பட்ட ஆட்கள் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு? சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இப்போ ஒருத்தவங்க சிறங்கு பிடிச்சி கையெல்லாம் காயமாகி கையெல்லாம் ஒரு மாதிரியா இருந்து அவங்க கொண்டாந்து நமக்கு சாப்பாடு வச்சா நமக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? அதை நம்ம என்ன பண்றோம்? வேண்டாம்ன்றோம், வெறுக்கிறோம். இப்போ கர்த்தர் என்ன செய்தாரு? பழைய ஏற்பாட்டில் எனக்கு செலுத்துகிற பலியானாலும் அது எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே இப்படிப்பட்ட ஆட்கள் என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. ஏன்னா எனக்கு வர வேண்டியதெல்லாம் எப்படி இருக்கணும்? நான் எஜமானன் ஆனால், நான் ராஜாவானால் எனக்கு செலுத்துகிற பலி எப்படிப்பட்டதாக இருக்கணும்? ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், முதல் தரமானதாக இருக்கணும். ஆனால் இன்னைக்கு மனுஷர்கள் யாரும் கர்த்தருக்கு என்ன பண்ணலை? அப்படி செலுத்த வரல, அப்படி செலுத்த மனம் இல்லை. என்ன செஞ்சுட்டாங்க தெரியுமா? முதல் தரமானதை ஃபுல்லாக தூக்கி பிசாசுக்கிட்ட கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, அழகான பிள்ளைகள் பூரா இன்னைக்கு சபையில் இருக்குது. எல்லாம் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க, சினிமாவுக்குள்ள இருக்கிறாங்க. தனக்கு ஒரு பழுது இல்லாமல் இருக்கிறாங்கன்னா, மாசு இல்லாமல், அதாவது பழுதற்று இருக்கிறாங்கன்னா உலகை அழகி போட்டிக்கு போயிடுறாங்க. போறாங்களா இல்லையா? எந்த பழுதுமே இல்லைன்னு சொன்னா அவங்க எங்க போயிடுறாங்க? எதுக்கு, எந்த காரியத்துக்கு செலக்ட் ஆயிடுறாங்க? உலக காரியத்துக்கு செலக்ட் ஆயிடுறாங்க. அப்போ பழுதற்றவர்கள், நல்ல திறமையானவர்கள் எங்க போயிடுறாங்க? உலகத்துக்கு போயிடுறாங்க. நல்ல பேச ஞானம் உள்ளவர்கள் எங்க போயிடுறாங்க? உலகத்துக்கு போயிடுறாங்க. நல்ல படிச்ச கல்விமான்கள் எங்க போயிடுறாங்க? சபைக்கு வர மாட்டாங்கன்னா உலகத்துக்கு போயிடுறாங்க.
கொஞ்சம் நமக்கு ஞானம் வந்துட்டாலே, கொஞ்சம் அறிவு வந்துட்டாலே, கொஞ்சம் கையில் பணம் கிடைச்சிட்டாலே, கொஞ்சம் வசதி வாய்ப்பு உயர்ந்துட்டாலே, கொஞ்சம் குடும்ப தரம் உயர்ந்துட்டாலே, கொஞ்சம் நம்ம பிள்ளைகள் ஃபுல்லாக படித்து ஒரு மெச்சூர் ஆகிட்டாலே, அடுத்து இப்போ ஜெபம் பண்ண மாட்டேங்கிறோம். கொஞ்சம் வாலிப சின்ன பிள்ளையா இருக்கும்போது முட்டி போடுனா முட்டி போடுறாங்க, ஜெபம் பண்ணுனா ஜெபம் பண்ணுவாங்க, உட்காருனா உட்காருவாங்க, எழுந்திருந்தா எழுந்திருப்பாங்க. அவங்கள என்ன நம்ம கடிந்து கொண்டாலும் கீழ்ப்படிவாங்க. இப்போ அவங்க கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் ஆளாகிட்டாங்கன்னா இப்போ அவங்க அடுத்தது யாருக்கு பார்க்குறாங்க? உலகத்துக்காக, உலகத்தை திருப்திப்படுத்த பார்க்குறாங்க. தேவனுடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்துறதுக்கு விரும்பலை. கொஞ்சம் படிச்சாச்சுன்னா, கொஞ்சம் பெரிய பெரிய வேலைக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க உலகத்துக்கு போயிடுறாங்க. ஆனால் ராஜாவினுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? அவர் மக்களை படைக்கும் போது அழகானவர்களெல்லாம் ராஜாவுடைய சமூகத்துக்கு வரணும், திறமையுள்ளவர்களெல்லாம் ராஜாவின் சமூகத்துக்கு வரணும், மாசில்லாதவர்களெல்லாம் ராஜாவின் சமூகத்துக்கு வரணும், பழுதற்றதெல்லாம் ராஜாவின் சமூகத்துக்கு வரணும், நசல் இல்லாததெல்லாம் ராஜாவின் சமூகத்துக்கு வரணும், எல்லாம் முதல் தரமானது எல்லாம் எங்கே வரணும்? ராஜாவின் சமூகத்துக்கு வரணும்னு நம்முடைய மகாராஜா எதிர்பார்த்தாரு. ஆனால் இந்த உலகமோ அவருக்கு முதுகை காட்டி முதல் தரமானதையெல்லாம் யாருக்கு கொடுத்துட்டாங்க? பிசாசு கையில் கொடுத்துட்டாங்க. தங்களுடைய பிள்ளைகள், முதல் தரமான பிள்ளைகள் எல்லாம் உலகத்துக்கு கொடுத்துட்டாங்க, உலகத்தின் வேலைக்கு அர்ப்பணிச்சுட்டாங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைகளை பாருங்க, எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு ஊழியக்காரன் ஆகணும்னு எத்தனை பேர் விரும்புகிறாங்க? அதெல்லாம் வேணாங்க, டாக்டர் ஆகணுங்க, நீட்டு தேர்வு எழுதணுங்க, என் பிள்ளை என்ஜினியர் ஆகணுங்க, பெரிய பெரிய அதிகாரியாக வரணும். கிறிஸ்துவ குடும்பத்தில் ஏன் இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களே தன்னுடைய பிள்ளைகள் ஊழியத்துக்கு வர்றது என்ன செய்யலை? விரும்பலை. கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு கொடுக்க விரும்பலை. என் பிள்ளைகள் உலகத்துக்கு பயன்படுத்தட்டும், என் பிள்ளைகள் உலகத்துக்கு பயன்படட்டும், என் பிள்ளையினுடைய ஞானம் கர்த்தருக்கு பயன்படக்கூடாது, என் பிள்ளையினுடைய ஞான அறிவு, என் பிள்ளையினுடைய படிப்பு சபைக்கு பயன்படக்கூடாது, என் பிள்ளையினுடைய வளர்ச்சி பரலோக ராஜ்யத்துக்கு பயன்படக்கூடாது, உலகத்துக்கு பயன்படுத்தட்டும். அதனால தான் இன்றைக்கி பிள்ளைகள் சபையில் ஏதாவது வேலை செஞ்சால் கூட தாய் தகப்பனுக்கு என்ன வர மாட்டேங்குது? பிரியம் வர மாட்டேங்குது. சபையில் போய் என்னடா வேலை செய்கிற? அப்போ பிள்ளைகள் எங்கே வேலை செஞ்சால் நமக்கு பெருமையாக இருக்குது? உலகத்துக்கு வேலை செஞ்சால் பெருமையாக இருக்கிறது. பிள்ளைகள் சபையில் குனிவோ ஒரு தூசு எடுத்து ஒரு துரும்புல போடவே இன்றைக்கி தாய் தகப்பன் என்ன செய்யறதில்ல, விரும்புறதில்ல. ஆனால் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு, உன் பிள்ளைகள் அழகான பிள்ளைகள் யாருக்கு வரணும்? உன் படித்த பிள்ளைகள் யாருக்கு வரணும்? உன் திறமையுள்ள பிள்ளைகள் யார் சமூகத்துக்கு வரணும்? உன் அழகான பிள்ளைகள், உன் ஞானமுள்ள பிள்ளைகள் எங்கே வரணும்? உன் மாசு இல்லாத பிள்ளைகள் எங்கே வரணும்? உன் விளைச்சல்ல முதல் தரமானது எங்கே வரணும்? இப்படி தான் ஆண்டவர் எதிர்பார்த்து நம்மளை எல்லாரையும் படைச்சாரு. ஆனால் நமக்கோ ராஜாவுக்கு கொடுக்கறது நமக்கு தயக்கமாக இருக்கிறது, ராஜாவுக்கு அனுப்புறது நமக்கு அது அவமானமாக இருக்கிறது, ராஜாவுக்கும் பரலோகத்துக்கும் பரலோகத்தின் ராஜ்யத்துக்கும் அந்த ராஜாவுக்கும் கீழ்ப்படிந்து சேவை செய்வது நமக்கு ரொம்ப அது அவலட்சணமாக இருக்கிறது. ஆகவே என் பிள்ளைகள் எல்லாரும் உலகத்தில் போயிட்டு வேலை செய்யட்டும், என் பிள்ளைகள் எல்லாரும் உலகத்துக்கு பயன்படட்டும், என் பிள்ளைகள் எல்லாரும் பெரிய பெரிய கம்பெனிக்கு பயன்படட்டும், என் பிள்ளைகள் எல்லாரும் பெரிய பெரிய காரியங்களுக்கு உலகத்தின் பிரகாரமாகவே இருக்கட்டும். என் பிள்ளைகள் கர்த்தருக்கு பயன்பட வேண்டாம், என் பிள்ளைகளுடைய திறமை கர்த்தருக்கு தேவை வேண்டாம், என் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் முதல் தரமானது கர்த்தருக்கு வேண்டாம், என் குடும்பத்தினுடைய முதல் தரமான ஆசீர்வாதம் உலகத்துக்கு பயன்படட்டும், என் சொந்தக்காரங்களுக்கு பயன்படட்டும், கர்த்தருக்கு பயன்படக்கூடாது. அப்போ இது யாருடைய தந்திரம்? லேலூயா. கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருந்துச்சு தெரியுமா? முதல் தரமானது எல்லாம் கர்த்தருக்கு வரணும்னு எதிர்பார்த்தாரு, அழகானதெல்லாம் கர்த்தருக்கு வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஆனால் மனுஷர்கள் பிசாசின் தந்திரங்கள் புரியாம முதல் தரமான பிள்ளைகள் எல்லாம் தாரவாத்து பிசாசு கொடுத்துட்டாங்க, உலகத்துக்கு கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, உலகத்தில் பெரிய டாக்டர்னு சொன்னா பெற்றோருக்கு எப்படி இருக்குது? பெருமையா இருக்குது. என் பிள்ளை ஊழியக்காரன் சொல்றதுக்கு எத்தனை பேருக்கு பெருமையா இருக்குது? யாருக்கும் பெருமையா இல்லை. ஏன்னா ஊழியத்தில் என்ன இருக்காது? கஷ்டப்படணும், ஊழியத்தில் வருமானம் இருக்காது, ஊழியத்தில் அங்கங்கே அலையணும், ஓடணும், தெருவில் நிற்கணும், சுவிசேஷம் சொல்லணும், கைப்பிரதி கொடுக்கணும், மக்கள்கிட்ட போய் சந்திக்கணும், ஜனங்கள்கிட்ட போய் பேசணும், ஜனங்க ஏளனம் பண்ணுவாங்க, இழிவுபடுத்துவாங்க. அப்போ அதெல்லாம் என் பிள்ளைகள் அதெல்லாம் செய்யக்கூடாது. என் பிள்ளைகள் எங்கே இருக்கணும்? உலகத்தில் அப்படி நீட்டாக போகணும், நீட்டாக வரணும், காரில் போகணும், காரில் வரணும். என் குடும்பத்தில் எல்லாரும் எப்படி இருக்கணும்? தெருவில் நின்று ஆமேன்னு சொல்கிறது கூட வெக்கப்படணும், அல்லேலூயா சொல்கிறது கூட வெக்கப்படணும். அல்லேலூயா சொன்னால் எங்களுக்கு அசிங்கமாயிடும், ஆமேன்னு சொன்னால் அசிங்கமாயிடும், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொன்னால் அசிங்கமாயிடும், முட்டி போட்டால் அசிங்கமாயிடும், பைபிளை கையில் வச்சு சுத்தினா அசிங்கமாயிடும்.
அதனால என் பிள்ளைகள் எல்லாம் எங்க இருக்கக்கூடாது? சபைக்குள்ள பயன்படக்கூடாது, மகாராஜாவுக்கு பயன்படக்கூடாது. என் குடும்பமும், என் பிள்ளைகளும், என் புருஷனும், என் மனைவியும், என்னுடைய ஆஸ்தி, என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய சொத்து, என்னுடைய அழகு, என்னுடைய திறமை, ஞானம், அறிவு, பட்டம், படிப்பு எல்லாம் யாருக்கு பயன்படணும்? உலகத்துக்கு பயன்படணும். இதுதான் பிசாசனுடைய தந்திரம். அதனால தான் இப்படிப்பட்ட உலகத்தில் சபைக்குள்ள இருக்கிறவர்களை, ஞானம் உள்ளவர்களை விட உலகத்தில் அதிக ஞானம் உள்ளவர்கள் அங்கே இருக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் இப்படி சொன்னார். வாசிகள் அந்த வசனத்தை, லூக்காவின் புஸ்தகம் 16:8. இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். தங்கள் சந்ததியில் எப்படி இருக்கிறாங்களா? அதிக புத்திமான்களா இருக்கிறாங்க. ஒளியின் பிள்ளைகள்னா யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள், சபைக்குள்ள சேவிக்கிற பிள்ளைகள், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள். ஒளியின் பிள்ளைகளை விட யாரு திறமையா இருக்கிறாங்களா? பிரபஞ்சத்தில் திறமையா இருக்கிறாங்க. உலகத்தின் பிள்ளைகள் திறமையா இருக்கிறாங்க. ஒளியின் பிள்ளைகளை விட அவர்கள் புத்திசாலிகளா இருக்கிறாங்க. ஒளியின் பிள்ளைகளை விட அவர்கள் அழகா இருக்கிறாங்க. அவர்கள் ஞானம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. இருக்கிறாங்களா இல்லையா? இவர்கள் இங்கே காண்பிக்கிற திறமையை விட அவர்கள் அங்கே காண்பிக்கிற திறமை அதிகம். அப்ப எப்படி அங்க போனாங்க? எல்லாத்தையும் எடுத்து அங்க கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் பிசாசானவன் பறித்து கொண்டா. ராஜாவுக்கு ஏறெடுத்து படைக்கிற எல்லாவற்றையும் அவன் அங்கே பறித்து கொண்டா. அங்க வீணம் உள்ளதெல்லாம் கொண்டு வந்து பலிபீடத்தில் வச்சுட்டான். நசல் கொண்டதெல்லாம் கொண்டு வந்து பலிபீடத்தில் வச்சுட்டான். குறை உள்ளதெல்லாம் கொண்டு வந்து பலிபீடத்தில் வச்சுட்டான். ராஜாவை மதிக்கல, அவரை கனவீனம் பண்ணுகிறா. அதைத்தான் மல்கியா தீர்க்கதரிசியில சொல்லுகிறாரு, நான் எஜமானனானால் என் கனம் எங்கே? நசல் கொண்டதை, கெட்டு போனதை கொண்டு வந்து பலிபீடத்தில் வச்சுட்டு எனக்கு கர்த்தர் ஆதங்கப்படுகிறார். அப்போ திறமையானதும் பழுதற்றதையும் மாசில்லாததையும் அழகானதையும் தூக்கி யார்கிட்ட கொடுத்தாச்சு? உலகத்துக்கு கொடுத்தாச்சு. நல்ல படித்தது, நல்ல திறமை உள்ளது, நல்ல ஞானம் உள்ளது, நல்ல பேச தெரிஞ்சது எல்லாத்தையும் கொடுத்து அங்கே கொடுத்தாச்சு. நசல் கொண்டது, கெட்டு போனது, அங்கவீனம் உள்ளவன், குள்ள, நொண்டி, ஊனம், கண்ணு தெரியாதவன், பூ விழுந்த கண்ணை, இப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம், அங்கவீனம் உள்ளவர்களை எல்லாரையும் தூக்கினது எங்க கொடுத்தாச்சு? இங்க கொடுத்தாச்சு. அல்லேலூயா. தேவன் மனுஷர்களை படைச்சி முதல் தரமானதை எல்லாம் கர்த்தரிட்ட வரணும்னு சொல்லி கர்த்தர் மனுஷர்களை படைச்சா, மனுஷர்கள் முதல் தரமானதை எல்லாத்தையும் எடுத்து பிசாசு கிட்ட கொடுத்துட்டாங்க. நசல் கொண்டதை எல்லாம் கர்த்தர்கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அதனாலதான் ஆண்டவர் ஒரு முடிவு எடுத்தார். என்ன முடிவு எடுத்தார் தெரியுமா? என்ன முடிவு எடுத்தார்? பிசாசு ஒரு ஐடியா வச்சான். ஞானமுள்ள பிள்ளைகளை எல்லாம் எடுத்து கர்த்தரை வெட்கப்படுத்தும்படிக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு அவன் திட்டம் போட்டான். அழகானவர்களை எடுத்து அவன் வச்சுக்கிட்டு அழகில்லாததை கொண்டு அவன் வெட்கப்படுத்தும்படிக்கு அவன் திட்டம் போட்டான். இருக்கிறவைகளை எல்லாம் அவன் எடுத்துக்கொண்டு இல்லாதவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு அவன் திட்டம் போட்டான். ஆனால் நம்முடைய கர்த்தரோ அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் நியாயமா பார்த்தால் அழகானதும் மாசில்லாததும் பழுதற்றதும் கர்த்தரிடத்தில் வரணும். ஞானம் உள்ளதும் திறமையுள்ளதும் படித்ததும் கர்த்தரிடத்தில் வரணும். அறிவில் சிறந்ததெல்லாம் கர்த்தரிடத்தில் வரணும். ஆனால் இது மாறி நடந்ததுனால கர்த்தர் ஒரு முடிவு எடுத்தாரு. வாசிக்கலாம், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 27:28 வாசிக்கலாம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் எதை தெரிந்து கொண்டாரா? பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டாரா? ஏன் இப்ப பைத்தியமானதை தெரிந்து கொண்டார்? இப்ப புரியுதா? அல்லேலூயா. ஞானி எல்லாம் பிசாசு கையில் எடுத்துட்டான். பைத்தியத்தை எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டான். அல்லேலூயா. ஞானிகளை எல்லாம் அவன் கையில் எடுத்துக்கிட்டான். அவன் கையில அவனா எடுத்துக்கல, மக்கள் அவன் கையில கொடுத்துட்டாங்க. தங்கள் குடும்பத்தில் தங்கள் பிள்ளைகள் ஞானமுள்ள பிள்ளைகளா இருந்தால் அந்த ஞானமுள்ள பிள்ளைகளை எடுத்து பிசாசு கையில கொடுத்துட்டாங்க. அடுத்தது
பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி குடும்பத்துல பலமுள்ளவைகள் எல்லாத்தையும் எடுத்து யார் கையில கொடுத்துட்டாங்க? சாத்தான் கையில கொடுத்துட்டாங்க. இப்ப ஆண்டவரோ அந்த ஞானமுள்ளவர்களை, ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியவான்களை யாரை தெரிஞ்சுக்கிட்டாரு? பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. பிசாசு ரொம்ப ஏளனம் பண்ணான். பாத்தீங்களா? மக்களை நீங்க படைச்சிங்க, எந்த மாதிரி ஜனங்க வேணும்னு படைச்சிங்க? முதல் தரமானதா வேணும்னு படைச்சிங்க, அழகானதா வேணும்னு படைச்சிங்க, அரண்மனையில சேவிக்க திறமையுள்ளதா வேணும்னு படைச்சிங்க. ஆனா இப்போ அவர்கள் எல்லாம் இப்போ எங்க இருக்கிறாங்க தெரியுமா? உலகத்தின் மகிமையும் உலகத்தின் ஆசீர்வாதங்களையும் உலகத்தின் ஆசிகளையும் உலகத்தில் உள்ள சில காரியங்களை அவர்களுக்கு நான் கொடுத்ததுனால எல்லாரும் இப்போ எங்க வாசம் பண்றாங்க? என்னிடத்தில் சேவிக்கிறார்கள். நீ அழகானவங்களை நீங்க வேணும்னு படைச்சிங்க, அது எல்லாம் இப்போ என்கிட்ட இருக்குது, என் கஷ்டத்தில் இருக்குது. முதல் தரமானதா வேணும் நீங்க எதிர்பார்த்தீங்க, அந்த முதல் தரமானது பூரா இப்போ என்கிட்ட முட்டி போட்டு கிடக்குது. மாசில்லாததா வேணும்னு படைச்சிங்க, அந்த மாசில்லாத பூரா இப்போ என்கிட்ட உலக அழகி போட்டி போட்டுன்னு இருக்குது. சினிமாவில் வாய்ப்பு கேட்டுக்கிட்டு இருக்குது, இன்ஸ்டாகிராமில் தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்குது, ஃபேஸ்புக்கில் தன்னை அர்ப்பணிச்சுட்டாங்க. இப்போ எல்லாம் என்னுடைய கண்ட்ரோலில், என்னுடைய நெட்டில் அது மாட்டிக்கிட்டு இருக்குது, என்னுடைய வலையில் அது சிக்கி கொண்டு இருக்கிறன்ற பிசாசு. இவைகளை பார்த்தாரு. கர்த்தருடைய கையில் இருக்கிறதோ அற்பமானது, பைத்தியமானது, பலவீனம் உள்ளது. இதுதான் இப்போ கர்த்தருடைய கையில் இருக்குது. ஆகவே கர்த்தர் என்ன செய்தாரு? அவர் பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது அவர்கள் லேசான காரியம். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியா இருக்கிறபடினால பிசாசுகளை வெட்கப்படுத்தும்படிக்கு, ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படிக்கு, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். அந்த பைத்தியம் தான் இன்னைக்கு கர்த்தரிடத்தில் சேவிக்கிற பைத்தியங்கள். அல்லேலூயா. புரியுதுங்களா இல்லையா? சத்தியம் என்னன்றது விளங்குதா? அடுத்தது என்ன சொல்லுது? முதல் காரியம், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. பலவீனம் உள்ளதை வச்சு பிசாசு என்ன செய்யறாரு? வெட்கப்படுத்துகிறாரு. பைத்தியங்களை வச்சு பிசாசுகளை என்ன பண்றாரு? வெட்கப்படுத்துகிறாரு. படிப்பறிவில்லாததை வச்சு பிசாசுக்கு என்ன செய்யறாரு? வெட்கப்படுத்துகிறாரு. அது மூஞ்சில கரிய பூசுகிறாரு. ஞானிகளை வெட்கப்படுத்துகிறாரு. ஞானிகள் எல்லாம் கர்த்தரிடத்தில் இருக்க வேண்டியவங்க, ஆனா ஞானிகள் எல்லாம் எங்க போயிட்டாங்க? உலகத்துக்கு போயிட்டாங்க. நல்ல பேச ஞானம் உள்ளவங்க எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பேசணும், ஆனா அவங்க எல்லாம் அரசியல் பேச போயிட்டாங்க, சினிமா பேச போயிட்டாங்க, உலகத்தை பேச போயிட்டாங்க, உலகத்தின் காரியங்களை பேச போயிட்டாங்க. அவர்கள் பேச வேண்டிய இடம் தேவ சமூகம். ஆனா அவர்கள் கர்த்தருக்கு இப்படி விரோதமா அங்கே போனபடினால கர்த்தர் பார்த்தாரு, தம்மிடத்தில் இருக்கிற பைத்தியத்தை எடுத்து பேச வச்சாரு. தம்மிடத்தில் இருக்கிற பைத்தியத்தை கொண்டு ஞானிகளை வெட்கப்படுத்தினாரு. இங்க பலவீனம் உள்ளது இருக்குது, நசல் கொண்டது இருக்குது, இதை எடுத்து பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்துகிறாரு. அல்லேலூயா. இந்த பலவீனங்களை கொண்டுதான் பிசாசுகளை துரத்துகிறாரு. பலமுள்ளவைகளை எல்லாம் அவன் எடுத்துக்கிட்டான், இங்க இருக்கிற பலவீனம் உள்ளதை எடுத்து பிசாசுகளை துரத்துகிறாரு. பலவானை முந்தி கட்டுவதற்கு இந்த பலவீனம் உள்ளவைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். யோசிச்சு பாருங்க, பெரிய பெரிய பாடி பில்டர்லாம் எங்க இருக்கிறாங்க? உலகத்தில் இருக்கிறாங்க. பலவீனது பூரா எங்க இருக்குது? வியாதிப்பட்டது, கை கால் முடியாதது, தலைவலி எடுத்தது, நடக்க முடியாதது, கை கால் விளங்காத ஆளு, 2 காலும் விளங்கல, 2 கையும் விளங்கல, கர்த்தருக்கு ஊழியம் செய்யறாங்க. 2 கையுமே இல்லை, 2 காலுமே இல்லை, கர்த்தருக்கு ஊழியம் செய்யறாங்க. ஒரு காலு தோண்டு போய் ஒரு கையை தோண்டு போய் கர்த்தருக்கு ஊழியம் செய்யறாங்க. கண்ணு தெரியாம கர்த்தருக்கு ஊழியம் செய்யறாங்க. 2 கண்ணும் தெரியாம கர்த்தருக்கு பாட்டு பாடி கர்த்தருக்கு ஊழியம் செய்யறாங்க. 2 கண்ணும் தெரியாம கைப்பிரதி செய்து கைப்பிரதி கொடுத்து ஊழியம் செய்து ஏழைகள் தனக்கு உண்டானதை எல்லாம் கர்த்தருக்கு கொடுக்கிறது. அங்கே இருக்கிற பெரிய பெரிய முதலாளிகள், பெரிய பெரிய எஜமான்கள் முதல் தரமானதை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல அவர்கள் பிசாசுக்கு தன்னை அர்ப்பணிச்சதுனால இங்க ஏழைகள் தன்னை அர்ப்பணிச்சுட்டாங்க, விதவைகள் அர்ப்பணிச்சுட்டாங்க, திக்கற்ற பிள்ளைகளை கர்த்தர் எடுத்து பயன்பட ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. அதனாலதான் சொல்லப்படுகிறது, தேவன்
பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனம் உள்ளவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி. அல்லேலூயா. சாத்தான் யாரை எடுத்துக்கிட்டான்? உள்ளவைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். உள்ளவைகள்லாம் என்ன அர்த்தம்? பணம் உள்ளவங்களை, நிலபலம் உள்ளவங்களை, படிப்பு உள்ளவங்களை, பட்டம் உள்ளவங்களை, நகர் தங்கம் வைரம் உள்ளவங்களை, பெரிய பெரிய பட்டதாரிகளை, பெரிய பெரிய ஜாம்பவான்களை, உள்ளவைகளை எல்லாம் யார் எடுத்துக்கிட்டா? பெரிய பெரிய பணம் முதலாளிகளை எல்லாம் யார் எடுத்துக்கிட்டா? பிசாசு எடுத்துக்கிட்டான். பெரிய பெரிய பைனான்சியர்கள் அவன் எடுத்துக்கிட்டான். பெரிய பெரிய ஸ்பான்சர்லாம் அவன் எடுத்துக்கிட்டான். கோடி கணக்கில் வச்சிருக்கிற முதலாளிகளை, எஜமான்களை ஃபுல்லாக அவன் எடுத்துக்கிட்டான். ஆனால் கர்த்தரோ பார்த்தாரு, உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு இல்லாதவைகளை கொண்டு கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இல்லாதவைகளை எடுத்து பயன்படுத்துகிறார். இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் எதனால கட்டப்படுகிறது? இல்லாதவர்களை கொண்டுதான் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டு கொண்டு வருகிறது. ஒரு சபையில கூட நீங்க கவனிச்சு பாருங்க, இருக்கப்பட்டவங்க போடுகிற காணிக்கையை விட இல்லாதவங்க போடுற காணிக்கை அதிகம். இஸ்ரவேலில எலியாவின் நாட்களிலே அநேகம் பேர் செல்வந்தர்கள் இருந்தாங்க. ஆனா எலியாவோ யார் இடத்துல அனுப்பப்பட்டா? அடுத்த வேளை கஞ்சிக்கு வழியில்லாத ஆட்கள் இடத்துல அனுப்பப்பட்டான், விதவையின் இடத்துல அனுப்பப்பட்டான். அந்த விதவினுடைய நிலைமையோ அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அவரிடத்துல அனுப்பப்பட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு சபையில ஊழியத்துல தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு இன்னைக்கு யாரை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துறாரு தெரியுமா? இல்லாதவைகளை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்காரு. இதை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்க சாதாரணமா கர்த்தருக்கு செய்ய வர மாட்டீங்க. இன்னைக்கு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், ஏன் நம்ம கொடுக்கணும், ஏன் செய்யணும், ஏன் நம்ம இடத்துல இருக்கிறத கொடுக்கணும், ஏன் நம்ம அவ்வளோ கொடுக்கணும், ஏன் நம்ம இவ்வளோ கொடுக்கணும். நீ எவ்வளோ கொடுக்குறியோ கொடுக்கலையோ, உன்னை நீ கொடுக்கறதுக்கு நீ ஆயத்தமா இல்லைன்னா உன்னை வெட்கப்படுத்தும்படிக்கு இல்லாதவைகளை கொண்டு கர்த்தர் என்ன செய்வார்? தம்முடைய ராஜ்யத்தை கட்டி அவர் நடத்துவார், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அதுதான் சொல்லுது, உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் இல்லாதவைகளை எடுத்து பயன்படுத்துகிறார். நிலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நிலம் இல்லாதவனை எடுத்து பயன்படுத்துகிறார். தங்கம் வெள்ளியும் பொன்னும் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவனை எடுத்து பயன்படுத்துகிறார். அதனாலதான் பேதுரு சொன்னா, பேதுரும் யோவானோ, என்னிடத்துல வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை. அல்லேலூயா. உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு வெள்ளியும் பொன்னும் இல்லாதவர்களை எடுத்து பயன்படுத்துகிறார். அந்த விதவை தனக்கு உண்டானது எல்லாம் போட்டு விட்டாள், தன் ஜீவனத்துக்கு உண்டானது எல்லாம் போட்டு விட்டாள். என்ன காரணம்? கர்த்தருடைய எதிர்பார்ப்பு மாறிடுச்சு. கர்த்தருடைய எதிர்பார்ப்பு, அவர் ஆரம்பத்தில் அரண்மனைக்கு எப்படிப்பட்டதெல்லாம் வரணும்? முதல் தரமானதாக வரணும், ஃப்ரெஷ்ஷானதாக வரணும். இன்னைக்கு கொஞ்சம் பிள்ளைகள் கொஞ்சம் திறமை வந்துருச்சுன்னா எங்கே போயிடுறாங்க? உலகத்துக்கு பயன்படுத்த போயிடுறாங்க. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் சபையில் நீங்கள் பாருங்கள், பிள்ளைகள் கொஞ்சம் அழகான பிள்ளைகள் சபையில் வந்துட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு சபையில் காலு நிற்க மாட்டேங்குது. அவங்க தன்னுடைய அழகை எங்கே காண்பிக்கணும்? உலகத்தை காண்பிக்கணும், இன்ஸ்டாகிராமுக்கு காண்பிக்கணும், ஃபேஸ்புக்கு காண்பிக்கணும், தன்னுடைய ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் போட்டு காண்பிக்கணும். தன்னுடைய ட்ரெஸ்ஸு மூலமாக எல்லாரையும் கவர்ந்து கொள்வதற்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்யணும். நீ அழகான இருந்தால் நீ யாருக்கு பயன்படணும்? நீ படிப்பாளியாக இருந்தால் யாருக்கு பயன்படணும்? நீ திறமையான ஆளாக இருந்தால் நீ யாருக்கு பயன்படணும்? உனக்கு பேச்சு திறமை இருந்தால் நீ யாருக்கு பயன்படணும்? உன்கிட்ட வெள்ளியும் பொண்ணு இருந்தால் நீ யாருக்கு பயன்படணும்? அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் மாறி நடக்குது பாருங்க, அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது பாரு. கர்த்தர் ஏன் இவர்களை தெரிந்து கொண்டாரா? இதான் காரணம். அதனாலதான் வசனம் சொல்லுது, அதுல 26வது வசனம் சொல்லுது பாருங்க, எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை. கர்த்தரிடத்துல மாம்சத்தின்படி பார்த்தா ஞானிகள் அநேகர் கிடையாது, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஏன்னா எல்லாரும் எங்க இருக்காங்க? அவங்க கையில் இருக்காங்க. யார் கையில? பிசாசு கையில் இருக்கிறாங்க. ஞானிகள் பிரபுக்கள் எல்லாரும் அவங்க கைக்கு போயிட்டாங்க. கர்த்தருடைய கையிலையோ பைத்தியம், இழிவானது, கெட்டு போனது, அற்பமானது, அப்புறம் என்ன பண்ணுது? அற்பமா எண்ணப்பட்டது, இல்லாதவைகள், இது எல்லாம் யார் கையில் இருக்குது? கர்த்தருடைய கையில் இருக்குது. அதனாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிற ஆளு பூரலா ஏன் இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா என்ன காரணம் தெரியுதாங்க? இப்போ உங்களுக்கு இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? அல்லேலூயா. கிறிஸ்தவங்க நிறைய பேர்
இதில் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்ட பெரிய பணக்காரர்கள், பெரிய வசதி வாய்ப்புகள் படைத்தவர்கள் யார் கையில் ஒப்பு கொடுத்துட்டாங்க? கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு சில பேர் ஒப்பு கொடுக்கல. ஆனாலும் தேவன் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி யாரை பயன்படுத்துகிறார்? இல்லாதவைகளை பயன்படுத்துகிறார். கர்த்தருடைய கையில் இந்த இல்லாதவைகள் எப்படி வந்தது? இந்த பலவீனம் உள்ளது எப்படி வந்தது? இந்த பைத்தியமானது எப்படி வந்தது? இந்த அற்பமாக எண்ணப்பட்டவைகள்லாம் எப்படி வந்ததுன்னா இதான் காரணம், இதான் ரீசன். ஆனால் வர வேண்டியது எல்லாம் ஆண்டவருக்கு தான் வரணும். ஆனால் எல்லாம் மாறி அங்கே போயிடுச்சு. அது போனதுக்கு காரணம் அவன் எடுத்துடல, எல்லாரும் அவங்க கையில் தார வாத்து கொடுத்தாச்சு. அல்லேலூயா. என் பிள்ளை ஊழியம் செய்யக்கூடாது, என் பிள்ளை சபையில் பணிவிட வேலை செய்யக்கூடாது, என் பிள்ளை உலகத்துக்கு வேலை செய்யணும், என் பிள்ளை பெரிய ரிச்சாக இருக்கணும். எங்கே போய் முடிய போகுது கதை கடைசியில்? ஆகினால நீங்கள் என்ன செய்ய போறீங்க? உங்களை, உங்கள் திறமையை, உங்கள் பணம் பொருளை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் படிப்பு, உங்களுடைய வீடு வாசல், உங்களுடைய அந்தஸ்து, இதனால தான் அப்போஸ்தலருடைய காலத்தில் தங்களுடைய ஆஸ்திகளை எல்லாம் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வந்து வைத்தார்கள். தங்கள் கிரயத்தின் நிலத்தை எல்லாம் விற்று அந்த கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். காரணம் என்ன? எங்களுடைய எல்லாம் யாருக்கு வரணும்? யாருக்கு பயன்படணும்? கர்த்தருக்கு பயன்படணும். என்னுடைய பெஸ்ட் யாருக்கு வரணும்? முதல் தரமானது யார் பயன்படுத்தணும்? கர்த்தருக்கு பயன்படுத்தணும். அதனால உங்கள் திறமை, உங்கள் ஞானத்தை எங்கே பயன்படுத்த விரும்பாதீங்க? உலகத்துக்கு பயன்படுத்த விரும்பாதீங்க. அல்லேலூயா. ஆகினால கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் எல்லாரும் யாருக்கு பயன்பட வேண்டியவர்கள்? கர்த்தருக்கு பயன்பட வேண்டியவர்கள். அதனால தான் சொல்கிறாரு, பழுதற்றிருப்பது ஒன்றை என்ன பண்ணாதே, இங்கே செலுத்தாத. நீங்கள் எப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்களோ கர்த்தருக்குள்ளே ஒப்பு கொடுத்துருங்க. உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த சத்தியத்தை சொல்லி முழுக்க முழுக்க இந்த பூமியில் நீங்கள் வாழ்கிற காலத்தில் நீங்கள் யாருக்கு பயன்படணும்? உன் வாலிப பிராயத்தில் யாருக்கிட்ட வரணும்? உன் முதிர் வயதில் நீ யாருக்கு பயன்படணும்? உன் இளம் வயதில் யாருக்கு பயன்படணும்? கர்த்தருக்கு பயன்பட. நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயன்பட வேண்டிய ஆள். கர்த்தருடைய கையில் மகிமையாக அலங்காரம் முடியா இருக்க வேண்டிய ஆள். கர்த்தருடைய கையில் வரையப்பட்ட ஆள் நம்மெல்லாம். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு, அவருடைய பரம தேசத்துக்கும் நம்ம உழைப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இது எல்லாம் மாறி போனதுனால கர்த்தரை அவர் செலக்ட் பண்ணுறது எல்லாம் யாராக மாறிடுச்சு? இந்த மாதிரி அற்பமாக என்னதெல்லாம் மாறிடுச்சு. அதனால் மறுபடியும் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு இனி வருகிற காலத்திலாவது அற்பமானதை கொண்டு போய் பலிபீடத்தில் வைக்க வேண்டாம். ஆபிரகாம் கிட்ட ஒரு 2வது பிள்ளையை பலிபீடத்தில் வைக்க சொன்னாரா? முதல் பிள்ளையை பலிபீடத்தில் வைக்க சொன்னாரா? முதல் தரமானது உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும் உன் ஒரே மகன் எங்கே வரணும்? பலிபீடத்துக்கு வரணும். அதனால தான் சொல்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் முதல் தரமானதெல்லாம் யாருக்கு அர்ப்பணிச்சிடணும்? கர்த்தருக்கு அர்ப்பணிச்சிடணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.